righteous judgment. வெளியோட்டமா பார்த்து ஒருத்தர ஜட்ஜ் பண்ணாதீங்க, but judge righteous judgment. So that is exactly நம்ம போன வாரம் அதான் நம்ம படிச்சோம். Plus we also saw number of other things. Now ஸோ நம்ம மேத்யூவில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஜீசஸ் சொல்கிறாரு ஜட்ஜ் நாட் என்றாரு. மேத்யூவில் என்னன்றாருன்னா Do not judge. Do not judge so that you shall not be judged. ஆனால் இந்த இடத்துல என்னன்றாருனோ 24 ஜட்ஜ்ன்றது இல்லைங்களா. அங்கே மேத்யூவில் என்னன்றாரு ஜட்ஜ் நாட் என்றாருனோ, ஆனால் இந்த இடத்துல யூ ஷுட் ஜட்ஜ், யூ ஷுட் இல்லை judge not according to the appearance but judge like this. அப்படிங்க எழுதிருக்கு. ஸோ எதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜட்ஜுன்றது, இந்த இடத்துல வந்து ஜட்ஜ் நாட்ன்றார். 7:24 யாராவது தமிழில் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள், தீர்ப்பு செய்யுங்கள். அப்போ மேத்யூல ஏன் தேவன் ஜட்ஜ் நாட் அப்படின்றார்? அங்க தீர்ப்பு செய்யாதீங்கன்றாரு இல்லையா, இந்த இடத்துல தீர்ப்பு செய்யுங்கன்றாரு. ஏன் அப்படி? அப்போ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஒருத்தர் நம்ம நீங்கள் கேத்தலிக் சர்ச்சில் வந்துட்டு இது ஒரு வசனம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம், அதுபோல் தான் அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் குத்தி காமிச்சிங்கன்னா யூ ஷுட் நாட் ஜட்ஜ் மீ, why are you, who are you to judge me அப்படின்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அதுதான் கேள்வி. ஓகே, நம்ம கரெக்டாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்றீங்க. ஓகே, ஸோ தேவன் வந்து நீதி இது அவர் பண்ணுவார், ஆனால் நமக்கு அது அதிகாரம் இல்லை. ஓகே, அப்படியோ இருக்கலான்றீங்க. ஓகே, வேற ஏதாவது? நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம மேத்யூல ஜட்ஜ் நாட் so that you will not be judged அப்படின்றாரு இல்லைங்களா. அந்த மேத்யூ அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். மேத்யூ chapter 7 verse 1. மேத்யூ 7. நீங்கள் குற்றவாளிகளிலிருந்து தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். Judge not that you be not judged, for with what judgment you judge, you will be judged. And with the measure you use, it will be measured back to you. So, நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு இட்ஸ் லைக் ஒரு இடையில போட்டு நீங்கள் வேதம் ரைட், யூ வேதம் அந்த தராசில் போட்டு நீங்கள் எடை போட்டு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஏசப்பா என்னன்றாருன்னா, நீங்கள் என்ன தராசு யூஸ் பண்ணியோ அதே தராசு தான். அப்படி எந்த தராசை நீ யூஸ் பண்ணியிருக்க, அதைத்தான் தேவன் வந்து இந்த இடத்துல யோவான் 7:24 என்னன்றாரு, ஜட்ஜ் நீதியின்படி. உன்னுடைய தராசு எதுவா இருக்கணும், தேவனுடைய மாணவர் நீ ஜட்ஜ் பண்ணணும். ஆனா உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கும், அந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கும். ஸோ ஏன்னாக்கா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இட் நாட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட்.
வேர்ல்ட்லி திங்ஸ் ஆகும். ஏன்னா சில பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீ நீ இந்த பாஸ்டர் பற்றி என்ன நினைக்கிற, இல்லை அந்த அந்த அமெரிக்கன் பாஸ்டர் பற்றி என்ன நினைக்கிற, இல்லை இந்த பெனகாஸ்டல் பாஸ்டர் பற்றி என்ன நினைக்கிற, சிஎஸ்ஐ பாஸ்டர் பற்றி என்ன நினைக்கிறேன்னு அப்படி வந்து கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ சப்போஸ் என்கிட்ட வந்து கேட்டால் இது கண்டிப்பாக எனக்கு தெரியாது தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவங்க கூட இருந்தில்லை, அவங்கள எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதுங்க. பட் அவங்களுடைய மினிஸ்ட்ரி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க மினிஸ்ட்ரி நல்ல மினிஸ்ட்ரியா இல்லை அந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரியான்றது வந்துட்டு நான் அவங்க மெசேஜ் கேட்கும்போது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவர் என்ன மாதிரி ஆளுன்ற எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ ஐ கேன் ஒன்லி டெல் ஐ டோன்ட் நோ. பட் ஜென்ரலாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவரா ஒரு மற்றவங்க என்ன கேட்டாங்களோ அதை வச்சு சொல்லிடுவாங்க. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ட்ரூத். நீ இருந்தியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ வந்துட்டு பைபிள் ஆல்சோ சேஸ் இந்த மனுஷனை பத்தி நீ தப்பா பேசாத. இட்ஸ் பெட்டர் தட் யூ டோன்ட் டாக் அபவுட் another man. ஸோ நீங்க இப்போ நான் வந்துட்டு இப்போ ஐ ஹேவ் சம்திங் அகேன்ஸ்ட் மேத்யூனா, இட்ஸ் பெட்டர் ஐ டெல் மேத்யூ. நான் மேத்யூ போயிட்டு நீ பண்ணது தப்பு, நீ அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றது பெட்டர் இருக்கும். அதை விட்டுட்டு நான் மற்றவங்கிட்ட போயிட்டு மாற்றிட்டு பண்ணிட்டான் இதெல்லாம் பண்ணலாம், அது தப்பு இல்லைங்களா. ஸோ நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு should be based on truth. ஸோ நம்ம 3 விதமான ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஒன்று என்னன்னா, நோ ஹார்ஷ் ஜட்ஜ்மெண்ட். நம்ம ஹார்ஷாக யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ஸோ தட் இஸ் வை இட் சேஸ் டு நாட் ஜட்ஜ். இந்த இடத்துல ஏன் தேவன் சொல்கிறாரு டு நாட் ஜட்ஜ்னாக்கா, ஏன்னா நீ இந்த தமிழ் என்ன சொல்கிறதும் ஜட்ஜிங், நீ தீர்ப்பு கொடுக்கறது வந்துட்டு should be done in the right way. சரியான முறையில் இருக்கணும். உனக்கு கர்த்தருடைய வார்த்தையே தெரியலன்னா உன்னுடைய தீர்ப்பு எப்படி சரியா? If you don't know the word of God, how will your judgment be right? அப்போ பால், நீங்கள் ரோமன்ஸில் ஒரு வசனம் இருக்கு, பால் சொல்றாரு, we know that when God judges, his judgment is based on the truth. Who are you to judge? But don't you know that one day we will be judging angels? தேவ தூதர்களே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவோமா, அவங்களுக்கு தீர்ப்பு நம்ம கொடுப்போமா. அப்ப எவ்வளோ நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னா தேவ தூதர் எப்படி உன்னால தீர்ப்பு கொடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ டெஃபினெட்லி நம்ம வந்துட்டு we can judge others. There is another word, ஜட்ஜுக்கு இன்னொரு ஒரு வேர்ட் இருக்கு, discernment. இப்போ நம்ம வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது you need to judge the distance. ஓ, நான் இந்த கேப்பில் வந்துட்டு போயிட முடியும் அப்படின்றத நீ ஜட்ஜ் பண்ணுற இல்லை. ஸோ அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா டிசர்ன்மெண்ட். இப்போ நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அந்த கேப் வந்துட்டு என் சைக்கிளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது, அதனால நான் அந்த கேப் எடுத்துருவேன் இல்லைங்களா. ஸோ ஐ ஹாவ் டு ஜட்ஜ் தட் டிஸ்டன்ஸ். ஓ, அந்த கேப் இருக்குது, ஸோ ஐ கேன் டேக் இட். ஸோ அதுக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வேர்ட் ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்துட்டு we need to understand it clearly, which is to discern people. இப்போ if I don't understand my own family, my own children, how will I be able to judge them? How will I be able to teach them, guide them? First I have to understand them, who they are, what is their problem, and then I will be able to give them the right instruction. ஸோ மேத்யூவில் சொல்றாரு, என் கண்ணிலேயே ஒரு பெரிய என்ன இருக்குன்னா, there's a huge log and you're trying to clean somebody else's eyes. So if you're that kind of a person, then how can you cleanse your brother's eyes? ஃபர்ஸ்ட் உன்னுடைய கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கடி எடுத்துட்டா தான் you will know better. ஸோ அந்த இடத்துல என்னன்றா இருக்கணும், clean yourself and
then you will be able to see clearly what's the problem with your brother's eyes. இல்லைங்களா? அந்த மேத்யூல என்ன இருக்கு அப்படியே படிக்கணும். மேத்யூ 7. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழுகிற அளவின்படியே உங்களுக்கும் அழுக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் குற்றம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டுமா என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இந்த இடத்துல என்னன்றாருங்க, உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த துருவை எடுத்து போறதுக்கு வகை உன்னால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கை எடுத்தா தான் உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கை எடுத்து உன்னால புரிஞ்சிக்க முடியும். எப்படி எடுக்கணுன்றத உனக்கு புரிஞ்சிக்கல. ஆனால் உன் கண்ணில் இருக்கிற அழுக்கே எடுக்க முடியும்னா இட் இஸ் பெட்டர் தட் யூ டோன்ட் ஜட்ஜ் it. If you feel that my eyes itself is dirty, அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா then it's better that you don't talk about others, don't try to judge others. Wait, ask the Lord to help you to deal with your own self and then you will be able to judge others. So அதே போல் நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறோன்னா கூட அவங்க வந்துட்டு நம்ம நாட் டு டிஸ்பைஸ் them அப்படின்னா அவங்க வந்துட்டு தரைக்குறவாக பேசுறதுக்காக நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறோம். To help them. So your judgment should be based on love. It should be based on righteousness. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய judgment வந்துட்டு should be based on love. So if it is not that, then it is a very bad way to judge others. And then the Lord will also judge you in the same way how to judge others, because it was not based on love. So no harsh judgment. ஒன்று, your judgment வந்துட்டு உங்களுடைய judgment should not be harsh. இன்னொன்று வந்துட்டு உங்களுடைய judgment should not be should be based on truth. இன்னொன்று வந்துட்டு your judgment should not be self-righteous judgment. நான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறேன், ஸோ அதனால நீயும் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சில சமயம் அவங்க செய்கிறது வந்து பைபிளே கூட எழுதியிருக்காது, ஆனால் அவங்க இடத்துல அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, they will try to impose that on you. நீயும் அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு உன்னையும் வற்புறுத்துவாங்க. ஸோ நோ செல்ஃப் ரைச்சஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நோ ஹார்ஷ் ஜட்ஜ்மெண்ட், நோ என்ன சொன்னாலும் should be based on truth, and then your judgment should not be self-righteous. So adana in the 24 la namakku enna puriyuduna, we should judge. If I don't judge my family, then that's a problem. I have to judge my wife, I have to judge my children. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் நான் கண்டிப்பாக அதை கவனிக்கணும், கண்டிப்பாக அவங்களை வந்து திருத்தணும். அப்போ நான் பைபிள் says don't judgeனா அப்போ நான் இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லைங்களா? பைபிள் டோன்ட் ஜட்ஜுன்னா அப்போ நான் என் வைஃபை அவங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கூடாது, எங்கள் பசங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கூடாதுன்னு தான் அர்த்தம். அது தப்பு இல்லைங்களா? ஸோ ஐ ஷுட் ஜட்ஜ். அதுக்கு என்ன தேவை? எனக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் that we should understand that we should judge others, but our judgment should be based on truth. Okay, so இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம் இந்த லாஸ்ட் டைம். வேற என்ன பார்த்தோம்? 7வது சாப்டர்ல
நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 2 காரியத்தை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா சாபத் டே, அதுக்கப்புறம் சர்க்கம்சிஷன் டே. பட் we can, if you have read something you can share. ஆனா நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு எல்லாம் ஆமா the feast of tabernacle இல்லைங்களா? இப்போ நம்ம feast of tabernacle தமிழ்ல என்ன இருக்குன்னு பேரு? இல்ல பஸ்கா பண்டிகை. அது நீங்க verse 1 படிங்க. ஹீப்ரூல வந்துட்டு the feast of tabernacle வந்துட்டு சுக்குத் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்குத்னா டென்ட். அதான் இங்கிலீஷ்ல tabernacle சொல்லுவாங்க. tabernacleனா டென்ட்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு எகிப்துல இருந்து விட்டு வெளில வந்தாங்க இல்லைங்களா? அப்போ சவுதி அரேபியால இருக்கும்போது மவுண்ட் சைனாய் அந்த பகுதியில் இருக்கும்போது கூடார பண்டிகை tabernacle. சுக்குத் வந்து ஹீப்ரூல SUKKOTM. அது வந்துட்டு அந்த தேவன் வந்துட்டு மோசே கிட்ட அந்த தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த இந்த குடிசை ஒரு மாதிரி டென்ட் மாதிரி கட்டிட்டு அதுல தங்குவாங்க. பூத் பூத் you said booth right? booth. So இல்லனா இதுன்னு கூட சொல்லலாம், the small hut. Okay, ஒரு சின்ன ஒரு hut மாதிரி போட்டு they were living in that. So அதனால it's called the feast of tabernacle or the feast of booths. Okay, so நீங்க இப்போ கூட நீங்க இஸ்ராயல் போனீங்கன்னா இந்த ஒரு பண்டிகை வந்துட்டு it's a very important festival. And இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு இந்த ஆட்டம் சீசன் சொல்லுவாங்க இல்லைங்களா? the season of fall. இப்போ ஆட்டம் சீசன்ல என்ன நடக்குதுங்க? What happens during autumn season? Very good. How come none of the kids do? ஏலெல்லாம் விழுந்துரும். நீங்க மரத்தை நீங்க பார்த்தீங்க உதிர் காலம். அப்ப என்ன ஆகும்? இந்த உதிர் காலத்துல என்ன ஆகும்? ஏலெல்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துரும் இல்லைங்களா? ஸோ அதே போல இந்த உதிர் காலத்துல வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க போனீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை வந்துட்டு ஆட்டம் சீசன் செப்டம்பர் அக்டோபர் சீசன்ல இந்த இந்த செலிப்ரேஷன் நடக்கும் இஸ்ராயல்ல சுக்குத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 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 பண்டிகை எத்தனை நாள் செலிப்ரேட் பண்றாங்க? நம்ம போன வாரம் நம்ம ஆல்ரெடி டச் பண்ணோம். 7 to 8 days, mostly 8 days. 7 நாள் கழிச்சு 8வது நாள் ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் டோட்டலி 7 plus 1 8 days. I said how many days do they celebrate this festival? அதே போல நீங்க இஸ்ராயல்ல வந்துட்டு அவங்களுடைய மேரேஜ் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் செலிப்ரேஷன் வந்துட்டு 7 நாள் இருக்கும். 7 நாள் வந்துட்டு 7வது நாள் முடிஞ்ச பிறகுதான் 8வது நாள்ல வந்து கல்யாணம். ஸோ 7 நாள் செலிப்ரேஷன் இருக்கும். 8வது நாள் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம். ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷன் அந்த மாதிரி இஸ்ரவேலுடைய மேரேஜ் செலிப்ரேஷன் செரமனி. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் டாபர்நாக்கிளோ 8 நாள், 8வது நாள் இஸ் த மெயின் செலிப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏசப்பாவோட சொந்த சகோதரர்கள் என்னன்னு சொல்றாங்க? ஏசப்பாவை நம்மள ஏசப்பாவுடைய உடன்பிறப்பு என்னன்னு சொல்லிடுறாங்க? நீ இதெல்லாம் வந்து ஊர் தான் பண்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜான் வந்துட்டு அது ஸ்பெசிபிக்கா எழுதுறாரு. என்னன்னு சொந்த சகோதரர்களே என்ன நம்பல, ஏசப்பாவை நம்பல. ஆனா அந்த டைம்ல நம்பல. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசப்பா இருந்து ஆஃப்டர் இயர் ரெசரக்டட் உயிர்த்தெழுந்த பிறகு வந்துட்டு அவருடைய சகோதரர்கள் வந்துட்டு ஏசப்பாவை நம்புவாங்க.
அப்படி சகோதரர்கள் 2 பேர் இல்லைங்களா? யாரு? ஜேம்ஸ் அண்ட் ஜூட். ஜேம்ஸ் அண்ட் ஜூட். ஸோ ஆனா ஏசப்பா வாழ்ந்த காலத்துல வந்துட்டு அவங்க ஏசப்பா நம்பவே இல்லை. ஸோ அது வந்துட்டு ஜான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருப்பாரு. அவருடைய சொந்த சகோதரர்களே வந்துட்டு என்ன பண்ணலையா, ஏசப்பாவை நம்புறீங்க. அதுக்கு ஏசப்பா என்னன்னு வரணும், என்னுடைய நேரம் இன்னும் வரல இல்லையா, என்னுடைய நேரம் இன்னும் வரல, நீங்க போய் கலந்துக்கோங்க. எதுல கலந்துக்க சொல்றாருமா, அந்த ஃபெஸ்டிவல்ல போய் கலந்துக்கோங்கன்றாருமா. அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தையும் ஏசப்பா சொல்வார். அது என்ன, என்னுடைய முழு நேரம் இன்னும் வரல. கரெக்ட். ஸோ கோ ஈ அப் அன்டு திஸ் ஃபீஸ்ட். 8வது படிங்க, 7, 8. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். என்னுடைய நேரம் வராததினால, என்னுடைய நேரம் வராததினால நான் இப்போ வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன உணர்ந்திருக்கணும், இந்த ஒரு வசனத்துல இருந்து எதை நம்ம உணர்ந்திருக்கணும்? ஏசப்பா சொல்றாரு என்னுடைய நேரம் இன்னும் வரல. அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கணும் நம்ம? Okay, very good. Anything else? இந்த வசனம் 8வது வசனம் மறுபடியும் படிங்க. இது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை. ஏன் போகிறதில்லை? என்னுடைய நேரம் இன்னும் வரல. ஸோ அப்போ நம்ம என்ன உணரணும்னா, தேவன் எதெல்லாம் செய்கிறாரோ அதுக்கு எல்லாமே ஒரு நேரம் இருக்கு. ஏன் அந்த நேரத்தில் தான் செய்யணும்னாக்கா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. கரெக்டுங்க. அது எப்படின்னா, இது வந்துட்டு இந்த போலீஸ் வாக்கி டாக்கில் இருப்பாருங்களா. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இந்த இடத்துல நான் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் போன பிறகு இமீடியட்டாக போயிடுறாரு. அவர் போன பிறகு இவர் போகிறாரு. அப்போ என்ன போய் சொன்னாருங்களா? சொல்லியிருப்பாருங்களா? ஸோ வாக்கி டாக்கியில் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறியா, இல்லை போகல. அம்மா போயிட்ட பிறகு கால் வந்து போகணுமா இருக்கும். ஸோ அது போன பிறகு என்ன, இப்போதான் வரலன்னு சொன்னேன், பார்த்தா இப்போ வந்துட்டுக்கிறேன், அந்த மாதிரி இல்லைங்களா. ஸோ த லார்ட் இஸ் ஆல்வேஸ் இன் டச் வித் த ஃபாதர். ஸோ இதுதான் வந்துட்டு எந்த நேரத்தை சொல்கிறாரோ அந்த நேரத்துக்கு தான் ஏசப்பா வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் இல்லைங்களா. என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஸோ ஏசப்பாக்க தெரியும் இந்த நேரத்துக்கு தான் நான் போகணும் இல்லைங்களா. ஸோ நான் லாஸ்ட் டைம் நாங்கள் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அது எந்த நேரம், எந்த நேரம் 4th day ஃபீஸ்டில் பாதி ஆஃப். சரி, பதினாலாவது வருஷம் ஜான் சார். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்குள் போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் பாதி பண்டிகை முடிந்த பிறகு, அப்போ அது எத்தனையாவது நாள் நான் போன வருஷம் எத்தனையாவது நாள்? இல்லை 4th day மத்தியில, அப்போ இங்கே 4th midst of the feast, அது நாலாவது நாள். ஸோ அப்போ அந்த 8வது வசனத்துல ஏசப்பா சொன்னபடி அந்த நேரம் எந்த நேரம்? 4வது நாள்.
இல்லைங்களா? இந்த இடத்துல வந்துட்டு ஜானுக்கு தெரியும் ஏசப்பா வந்தது எத்தனையாவது நாள், 4வது நாள். ஆனா ஜான் வந்துட்டு அதை எழுத மாட்டாரு. எழுதாம வந்துட்டு கொஞ்சம் ரகசியமா அவர் என்ன சொல்வாரு, அந்த அந்த ஃபீஸ்ட், மிடில் ஆஃப் த ஃபீஸ்ட், அதை இன்டைரக்டா நமக்கு எழுதுறாரு ஜான். நீங்க ஜானுடைய ரைட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லவே மாட்டாரு, இல்லைங்களா? சாப்டர் 1ல கூட என்னன்னு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தான் ஏசப்பான்னு சொல்ல மாட்டாரு. அப்படின்னு சொல்லுவாருங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறமா அந்த வார்த்தை என்ன ஆச்சுங்களா, மாமிசமாய் மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் ஏசப்பான்னு சொல்ல மாட்டாரு, இல்லைங்களா? ஏன்னா அவர் வந்துட்டு நீயே அதை படிச்சு புரிஞ்சுக்கணும், நீயே கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? ஓ, இது யாரா இருக்கும், யார் இந்த தேவனுடைய வார்த்தை, யார் மாமிசமாய் தேவன் மத்தியில் வாசம் செய்தார், அது வந்து நீயே கேள்வி கேட்டு ஓ அது ஏசப்பா நீயே புரிஞ்சுக்கணும்னுட்டு ஜான் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். புரிஞ்சுங்களா? அதே போல இந்த இந்த வசனத்துல கூட அவர் வந்துட்டு நீ தேடி நீயா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஃபீஸ்ட் மத்தியில 4வது நாள் அவர் வந்துட்டு என்ன ஆகுறாரு, தோன்றுகிற ஒரு நாளா இருக்குது. ஸோ 8வது வசனத்துல சொன்னது போல You can't carry. ஓகே, என்ன எவ்வளோ இருக்கு? getting food. ஸோ இயேசுப்பா சொன்ன அந்த 8வது வசனத்துல சொன்ன அந்த நேரம் வந்து எந்த நேரம், 4வது நாள், 4th டே. ஸோ அது வந்துட்டு 4th டே. தேங்க்ஸ் மேம். ஸோ இந்த 4வது நாள் வந்துட்டு நம்ம எதை குறிக்குதுன்னு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? சீசன். அந்த நாள் வந்துட்டு காலங்களை குறிக்குது. 4வது நாள் வந்துட்டு எதை குறிக்குது? ஓகே ஓகே, வேற ஏதாவது? கம்மிங் ஆஃப் ஜீசஸ். ஓகே, வெரி குட். செகண்ட் கம்மிங். ஆமாம். ஸோ 2வது வருகை. ஓகே, இப்போ நம்ம 4வது நாள் எதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சீசனை குறிக்குது, இல்லைங்களா? ஆனால் 4வது நாள் ஸ்பெசிஃபிக்காக, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா இந்த இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிளுக்கு வந்துட்டு என்னோட நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 4வது நாள் தான் அங்கே வந்துட்டு அப்பியர் ஆகிறாரு. எல்லாரும் முன்னாடி நின்று என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறார். ஸோ நாள் எதை குறிக்குதுன்னா தேவன் தோன்றும் நாளை குறிக்குது. எப்போது நீங்கள் பைபிள் எப்பெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்பர் 4 represents the appearing of Christ, the season in which Jesus will appear. ஸோ அதுக்கு நான் உதாரணம் ஒன்று கொடுத்தேன், இல்லைங்களா? 4வது நாள் என்ன நடந்தது, 4வது நாள் தேவன் தோன்றுகிற ஒரு நாள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். கிரியேஷன் 4th டேல என்ன பண்ணாருங்க தேவன்?
சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ். சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் எதை குறிக்குதுங்க? ஜீசஸ் தான் ஜீசஸ் தான் புரியுது சாமி. ஓகே. ஏ இப்போ நம்ம சூரியன் நட்சத்திரம் சந்திரம் பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுக்குதுங்க? வெளிச்சத்தை கொடுக்குது இல்லைங்களா? இட் ஹாஸ் 3 attributes. அது என்னன்னா, ஒன்று வந்துட்டு இட் கிவ்ஸ் எனர்ஜி. லைட்டு, சன்லைட் நீங்கள் என்ன கொடுக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுக்குது? எனர்ஜி கொடுக்குது. இன்னொன்று என்ன கொடுக்குதுங்க சன்லைட்டு? இட் கிவ்ஸ் லைட் ஃபார் யூ டு வாக் இன் த பாத் இன் விச் யூ நீட் டு கோ. உன்னுடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. மூணாவது காலத்தை குறிக்குது. இப்போ சன் இல்லைன்னா உங்களுக்கு நேரமே தெரியாது. சன் மூன் ஸ்டார்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதம், இந்த நாள், இந்த தேதி, இந்த காலம், நாட்களை குறிக்குது, காலங்களை குறிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சன் மூன் இந்த ஸ்டார்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த 3 விஷயம் தான் கிடைக்குதுங்க. ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி, அப்புறம் உன்னுடைய பாதைக்கு வெளிச்சம், மூணாவது காலங்கள் இல்லைங்களா? அதே போல் தேவனுடைய வார்த்தையுடைய ஆட்ரிபியூட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என்னது? இது 3 தான் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன தருதுங்க? உங்களுடைய ஆவிக்கு என்ன தருது? பலத்தை தருது. அதே போல் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சத்தை தருது, வழிகாட்டுது. மூணாவது காலங்களை குறிக்குது. இப்போ நம்மளுக்கு புக் ஆஃப் ரெவலேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு வரப்போகிற நாட்களில் என்ன நடக்க போவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருந்திருக்கும். புக் ஆஃப் ரெவலேஷன் இருந்து இல்லைன்னா இப்போ நீங்கள் புக் ஆஃப் ரெவலேஷனில் வந்துட்டு அந்த அதிகாரம், அந்த அந்த 7 சீலுக்கு என்ன சொல்கிறதுங்க? முத்திரை. அந்த 7 முத்திரையை அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த முத்திரையை யார் போட்டதுங்க? தானியல். தேவன் சொல்வார் அந்த முத்திரை அந்த அந்த அதை நீ என்ன பண்ணு? சீல் போட்டுரு. ஏன்னா கடைசி காலத்தில் வந்துட்டு அது தெரிவிக்கப்படும் அப்படின்னு நீ போயிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார் தானியல் கிட்ட. ஸோ அந்த 7 சீலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகாரம் யாருக்குமே இல்லை, ஏசப்பா தவிர இல்லைங்களா? ஸோ அவர் வந்துட்டு ரெவலேஷனில் he will open all the 7 seals. கடைசி காலத்தில் எல்லாம் நடக்கும்ன்றதை வந்துட்டு அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு இல்லைங்களா? ஸோ அதே போல் உங்களுக்கு வந்துட்டு புக் ஆஃப் ரெவலேஷன் ஆர் ஜான்ஸ் காஸ்பிள், டேனியல், ஜெனசிஸ், இந்த புக்கெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு காலங்கள் எப்படி புரிய வரும் இல்லைங்களா? ஆதி காலத்தில் என்ன நடந்ததோ அதை தேவன் நமக்கு வந்துட்டு வேதத்தில் எழுதியிருக்காரு. அதே போல் 2000 years பேக் ஏசப்பா வந்து நாட்கள் என்ன நடந்தது அது கூட வேதத்தில் கொடுத்துருக்கு. அதே போல் இப்போ நம்ம காலத்தில் என்ன நடந்திருக்கு அதுவும் வேதத்தில் கொடுத்துருக்கணும். ப்ளஸ்ஸு வரப்போகிற நாட்கள் என்ன நடக்க போகுது அதையும் தேவன் வந்துட்டு வேதத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குங்க? காலங்கள் புரிஞ்சிக்கலாம். யூ ஹாவ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். உங்களுடைய பாதைக்கு வழியும் காக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 4வது நாளில் தேவன் என்ன படைச்சார்? sun, moon and the stars. And then the sun, moon and the stars represent the word of God, and then the word of God represents who? Jesus. இல்லைங்களா? So word of God represents Jesus. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு 4வது நாள் அப்படி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் 4வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது என்னதுங்க? அது தேவன் தோன்றுகிற, ஏசப்பா தோன்றுகிற ஒரு நாள். இப்போ நான் அப்படி சொன்னேன்னா வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் வெறும் 4வது நாளில் தேவன் சன் மூன் ஸ்டார்ஸ் படித்தாரு அப்படின்னு சொல்லிட்டாருக்கா நீங்கள் நம்பிடக்கூடாது. வேற ஏதாவது உதாரணம் நான் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ 4வது நாள் தேவன் தோன்றுகிற நாள் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? இது நான் தோன்றுகிற நாள்னா கம்மிங் ஆஃப் மீட் பண்ணாரு. அன்னைக்கே 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அன்னைக்கே வந்துட்டு அவர் டீச்சருக்கு போயிட்டு தரிசனம் தராரு. வெரி குட்.
இப்போ நம்ம அதே மாதிரி பழைய ஏற்பாடில் பார்க்கணுமா? அதனால தான் அந்த ஏற்கனவே கொடுத்துருக்கேன். தோன்றது என்னன்னா கம்மிங் ஆஃப் ஜீசஸ். கம்மிங் ஆஃப் ஜீசஸ். த செகண்ட் கம்மிங். ஏன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி அவர் வருகிற நாட்களில் தான் 4 குறிக்குது. 4ஆவது நாள் வந்துட்டு உலகமே பார்க்குற மாதிரி அவர் தோன்றுவார். உலகத்திற்கு தோன்றுகிற ஒரு நாள் 4ஆவது நாள். அதனால தான் இந்த டாபர்நாக்கிள் இந்த என்ன தமிழ்ல டாபர்நாக்கிள் கூடார பண்டிகையில எப்போ தோன்றுகிறார்? 4ஆவது நாள். அது வந்துட்டு ஜான் எப்படி எழுதுறாரு? மறைமுகமா ஒரு 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 மிஸ்டரியா எழுதுறாரு. 4ஆவது நாள் நீ சொல்ல மாட்டாரு டைரக்டா. ஏன்னா நீ அதை படிச்சு நீயாவே புரிஞ்சுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த 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 கூடார பண்டிகை 4ஆவது நாள் வந்துட்டு வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டே முடியுது, செகண்ட் டே முடியுது, தேர்ட் டே முடியுது. தேர்ட் டே முடிஞ்ச பிறகு ஃபோர்த் டே போயிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி நின்று அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து he shares the word of God. இல்லைங்களா? இப்போ நம்ம பழைய ஏற்பாடில் 4 எங்கே வருதுன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு மறுபடியும் தானியல் புத்தகத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலி நிறைய இடத்துல வருதுங்க 4. நீங்கள் வந்துட்டு பைபிளில் வந்துட்டு ஜெனிசிஸ்லேருந்து வந்துட்டே தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ க்ரியேஷன்லேருந்து நீங்கள் 4 வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எங்கே வருதுனாக்கா தானியல் புத்தகத்தில் வருது. அப்போ தானியல் புத்தகத்தில் எங்கே வருது? ஆனால் இப்போ நான் இப்படி கேள்வி கேட்டால் தான் நீங்களும் யோசிப்பீங்க. இப்போ அதனால தான் நான் கேட்குறேன். தானியல் புத்தகத்தில் 4ஆவது நாள் இல்லை, வேற ஒரு இடம். 4ஆவது நாள் இல்லை, 4 அந்த 4ன்ற ஒரு 4 ஆப்ஜெக்ட் ஆர் 4 animals. Lion, leopard, bear, கரெக்ட். beast. இல்லை beast இல்லை, மிருகம். இல்லைங்களா? ஸோ நம்ம தானியல் புத்தகத்தில் வந்துட்டு இந்த 4 அனிமல்ஸ் நம்ம பார்க்குறோம். அவருக்கு தரிசனம் வந்து யாருக்கு ஒருத்தருக்கு தரிசனம்? நெபுகட்நேசர் ராஜாவுக்கு வருது இல்லைங்களா? நெபுகட்நேசர் ராஜாவுக்கு வந்துட்டு இந்த 4 மிருகம் வந்துட்டு அவருக்கு அந்த தரிசனத்தில் வரும். அந்த தரிசனத்தை புரிஞ்சிக்க முடியாமல் என்ன பண்ணுவார்? எல்லா வைஸ்மேன் சூட்சர் எல்லாரையும் வர வைப்பார். வர வச்சுட்டு நான் இந்த தரிசனத்துக்கு அர்த்தத்தை நீங்கள் தரணும் அப்படின்பாரு. ஆனால் அவர் என்ன அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நான் என்னுடைய ட்ரீமையும் நான் கண்ட அந்த ட்ரீமை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ப்ளஸ் அதோடைய விளக்கம் கூட நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? You will say you will have to explain the dream what I dreamt. You should tell me. ஏன்னா இப்போ நானே சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் கொடுக்குற விளக்கம் கரெக்டா இல்லை தப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அந்த அந்த மந்திரவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டும் யாருமே கேட்டதில்லை உலகத்தில், இதெல்லாம் யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி அது ராஜா ரொம்ப கோவம் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா மந்திரவாதி இருக்கிற எல்லா வைஸ்மென் எல்லாரையும் கூட்டு போயிட்டு சாவடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த தானியலையும் சேர்த்து தானியலையும் கூட்டு போயிட்டு என்ன சொல்லிடுவாருங்க, போய் சாவடிச்சுடு அப்படின்னு நெபுகட்நேசருக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். அப்புறமா தானியல் சொல்வாரு, நீ ராஜா போய் சொல்லு, நான் அந்த அந்த அவருடைய அந்த சொப்பனத்துக்கு நான் விளக்கத்தை நான் தரேன் அப்படின்னு போய் சொல்லுவார். அதுக்கப்புறம் தானியல் ஜபிச்சு தேவன் வந்துட்டு ராஜாவுக்கு வந்து அந்த தரிசனத்தை அந்த அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அவர் தானியல் போயிட்டு அந்த ராஜா கிட்ட பேசுவார் இல்லைங்களா? அவர் என்ன பேசுறாங்க, 4 மிருகம் கனவுல நீங்க பார்த்தது என்னது? 4 மிருகம் இல்ல சாரி, கனவுல நீங்க பார்த்தது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு மாதிரி வரும் இல்லைங்களா? ஒரு பெரிய ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் என்னது, அந்த ஸ்டாச்சுக்கு என்ன இருக்கும், ஒரு தலை மேட் ஆஃப் கோல்டு, அப்புறமா ஷோல்டர்ஸ் மேட் ஆஃப் சில்வர், ஹிப் மேட் ஆஃப்
brass, and the legs made of iron and gold and clay. அப்படி இருக்கு. Iron Iron. iron ன்னு அர்த்தம். அப்புறமா அந்த two feet வந்துட்டு gold and clay அப்படின்னு இருக்கும், which is connected to the leg. சரிங்களா? அதுக்கு விளக்கத்தை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, அப்புறமா அந்த அந்த விஷன்ல இன்னொன்று கூட காமிப்பாரு. அது என்னன்னா, ஒரு கல்லு வந்துட்டு அந்த கால் மேல விழுந்து அந்த ஃபுல் பில்டிங்கை வந்துட்டு ஃபுல்லாக ஒழிஞ்சிடும், டிஸ்ட்ராய் ஆகும். இதுதான் நெபுகட்நெசர் பார்த்த ஒரு கனவு. சரிங்களா? அதுக்கு விளக்கம் என்னன்னு கொடுப்பாரு. இந்த ஸ்டோரி தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டோரியில வந்து தானியேல் என்ன விளக்கம் கொடுப்பாரு? இப்ப தலை எதை குறிக்குதுன்னு kingdom. தலை வந்து கிங்டமை தான் எடுக்க, அந்த நாலுமே கிங்டமை தான் குறிக்குது. ஆனா தலை எதை குறிக்குதுன்னா பாபிலோனை தான் குறிக்குது. சரிங்களா? தலை எதை குறிக்குதுன்னா பாபிலோனை தான் குறிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த ரெண்டு கை, அந்த டோர்சோ, இங்கிலீஷ்ல டோர்சோ, அது 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 வந்துட்டு எதை குறிக்குதுன்னா முண்டம். அது டோர்சோ டோர்சோ வந்துட்டு எந்த ராஜ்யத்தை குறிக்குதுன்னா பர்ஷியா, மீடோ பர்ஷியா அப்படின்னு தானியேல கணக்கு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் பாபிலோன், தலை வந்துட்டு பாபிலோன். ஸோ நாலுமே என்னதுங்க? ராஜ்யம். தலை வந்துட்டு பாபிலோனை குறிக்குது. இந்த ரெண்டு கைகள் எதை குறிக்குதுங்க? பர்ஷியாவை குறிக்குது. அப்புறமா இந்த ஆமா, இந்த ரெண்டு கால் எதை குறிக்குது? காலு, ஐ திங்க் த தைஸ் அண்ட் த ஹெட் எதை குறிக்குது? கிரீஸை குறிக்குது. அலெக்சாண்டர் த கிரேட். சரிங்களா? அலெக்சாண்டர் த கிரேட்டை குறிக்குது. ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். பாபிலோன் புது பேர் என்ன? ஈராக். பர்ஷியாவுக்கு புது பேர் என்ன? ஈரான். வெரி குட். ஸோ அதே போல் கிரீஸுக்கு இன்னைக்கு மட்டும் கிரீஸ்ன்னு தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது நாலாவது வந்துட்டு இதுங்க. ஆனால் தானியேலுக்கு வந்துட்டு இப்போ பாபிலோன், பர்ஷியா, அப்புறமா கிரீஸ் இதெல்லாம் வரப்போகிறது. தேவதூதர் தானியேலுக்கு என்னன்னு சொல்லுவார்? பேரே அறிவிச்சுடுவார். இந்த ராஜ்யங்கள் பேரே சொல்லிடுவார். ஆனால் நாலாவது ஒரு ராஜ்யத்தை மாத்திரம் பேர் சொல்ல மாட்டார். ஆனால் அந்த ராஜ்யத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்லுவார். அந்த காலத்துல தான் தேவகுமாரன் தோன்றுகிற காலம்னு சொல்றாரு. அந்த நாலாவது கிங்டம்ல தான் யார் தோன்றுவார்? தேவகுமாரன். நீங்க தானியேல் நீங்க படிச்சீங்கன்னா you will say அந்த during that fourth kingdom who will come? Jesus will come. ஸோ நீங்க அதே போல பாத்தீங்கன்னா கிரீஸ் மூணாவது கிங்டம் ஆன பிறகு ரோமர் கிங்டம் காலத்துல ஏசப்பா தோன்றுவார். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு தேவனுடைய வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியணும் பாருங்க. we need to know science, we need to know history, we need to know geography, maths, little bit of maths. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேத்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் மேத்ஸ் தெரியணும். அட்லீஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 7 + 7 அந்த மாதிரி 7 × 7 அந்த மாதிரி விஷயம். ஸோ சிம்பிள் மேத்ஸ் தெரியணும். பட் யூ ஷுட் டெஃபினெட்லி நோ. நீங்கள் பைபிள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி தேவை, சயின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ யூ நீட் டு நோ இவன் ஜியோகிராஃபி எந்த இடத்துல நடந்தது சரிங்களா? ஸோ அதை கூட நம்ம வந்துட்டு we should learn about all these things. God has called us to be wise. So நம்ம வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு எப்படி ஏசப்பாக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கே போவாம how does he know so much அப்படின்னு கேட்பாங்க. Jesus he never learned letters but how does he know அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா அது எங்க இருக்குங்க? Yeah.
15 படிங்க. அப்பொழுது யூதர்கள் அவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை இப்படி அறிந்திருக்கின்றார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அவர் என்னவா இருந்தா கல்லாதவர், அதாவது தெரியாது, படிக்காதவர். அது ஓல்டு தமிழ். பழைய தமிழ் மறுபடியும் படிங்க. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை இப்படி அறிந்திருக்கின்றார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வேதத்தை இப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஸ்கூலுக்கே கூட போகாம லெட்டர் எல்லாம் படிக்க கூட தெரியாம எப்படி இவருக்கு இவ்வளோலாம் தெரியுது என்று அவன் வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்னது போல் அந்த காலத்தில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீங்கள் புக்கை ஏதாவது படிக்கணும்னா ரொம்ப வந்துட்டு செலவாகும். பணக்காரங்க தான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு படித்து பெரிய ஆள் ஆகுது. நீ வந்துட்டு இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு போகணும். ஸோ நீங்கள் ஜீசஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் படிக்க தெரிஞ்சிருக்காங்க. அவரே கற்றுட்டு இருந்திருப்பார் மோஸ்ட்லி. அப்போ நம்ம வந்துட்டு லூக் நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அவர் சின்ன வயசுலேருந்து எங்கே வளர்றாருங்களா, ஆலயத்தில் கற்றுன்னு இஸ் ஆல்சோ லேர்னிங் அண்ட் டீச்சிங் அதர்ஸ். சின்ன வயசுலேருந்து ஏசப்பா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரா, சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும், இஸ் லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் லேர்னிங் டீச்சிங் அதர்ஸ். சின்ன வயசுலேருந்தே தேவன் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ஹி வாஸ் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஸோ நம்ம வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் பிகம் வெரி ஈஸி. டீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்களே போயிட்டு எல்லாத்தையும் டெக்ஸ்ட் புக் வச்சு அவங்களே கற்றுட்டு நமக்கு ஈஸியாக அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் நீங்களாம் வந்துட்டு காசு கட்டி புக்கு வச்சு படித்து புக்கு வாங்குறது ரொம்ப வேலை. ஏன்னா பிரிண்டட் புக்ஸ் கிடையாது, எல்லாமே கையில் எழுத புத்தகம் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம காலத்தில் புக்கே தேவையில்லை இல்லைங்களா, எல்லாமே வந்துட்டு மொபைல் ஃபோனில் இருக்குது. நீங்கள் படிக்க கூட தேவையில்லை, ப்ளே பண்ணினா அதுவே படிக்குது. நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கனாலே போதும். அப்போ வந்துட்டு அந்த போஸே எழுதுனா அந்த தோரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும். ஸோ மற்ற புத்தகங்களும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது. அந்த பத்தி வந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எழுதி இருக்கு, தீர்க்கதரிசனமும் இருக்கு. பாருங்க, இப்படியெல்லாம் இருந்து கூட நம்மளுக்கு இப்போ வந்துட்டு படிக்கிறது வந்துட்டு கஷ்டமாயிடும். எவ்வளோ வசதிகள் இருந்தோம், இவ்வளோலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், படிக்காமல் விட்டுறோம். நான்லாம் அந்த மாதிரி கேஸ் தாங்க, எல்லாமே இருந்து கூட படிக்காமல் விட்டேன். ஆனால் அப்புறமா நான் கடலுக்குள்ளே வந்துட்ட பிறகு ரொம்ப தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கூட என்னோடய டிகிரி முடிக்கல, ஆனாலும் வந்துட்டு அப்படி லேர்னிங், ரெகுலர்லி லேர்னிங். அதுக்கு இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வார்த்தை, ஒன் ஹூ லேர்ன்ஸ் ஆன் இஸ் ஓன் வித்தவுட் நோட் புக்ஸ். அதுக்கு பேர் என்னென்னா ரோட் லேர்னிங்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன லேர்னிங்கு, ரோட் லேர்னிங். அது கஷ்டம். நான் ஸ்கூலில் போய் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நானாக கற்றுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஆனாலும் கற்றுக்கலாம். நான் என்ன பண்ணோம், நான் ஸ்கூலில் உட்கார மாதிரி நானே செப்பரேட்டாக உட்காந்து அந்த இன்டர்நெட்டில் எங்கன்னா போயிட்டு அதை பற்றியோ அதையோ டவுன்லோட் பண்ணி நான் படிக்கணும், இல்லைனா கேட்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு போனாக்கா அப்படி இல்லைமா, டீச்சர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா, ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கணும்னுட்டு அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ரோட் லேர்னிங்னாக்கா நீங்களே ஆஸ் யூ கோ யுவர் லேர்னிங் எவ்ரிதிங். அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் என்னன்னா ரோட் லேர்னிங். I understood. But rote learning means you learn as you go. You don't have like a system where you sit and learn, but you are learning on your own as you go. You check the Google description. So அந்த மாதிரி we can learn wherever you are. நீங்கள் கற்றுட்டே தான் இருக்கணும்.
நீங்க போற இடமெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? You have to keep learning and that is what God is expecting from us. நீங்க வந்துட்டு உங்களுடைய ஞானத்துல உங்களுடைய அறிவுல வந்துட்டு நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். You have to keep growing. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் நம்ம போறோம், பாஸ்டர் நமக்கு சொல்லி தராரு, அது போதும் வைக்கலாம். அப்படியே நம்ம ஒரு வேலை இருந்தோம்னா, if we are those kind of people who just go to church, வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் சொல்றதை கேட்டு நிற்கும்னா, கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு வேலையை வச்சிருப்பாரு இல்லைங்களா? எனக்குன்னு ஒரு ஒரு வாட் இஸ் தட் பர்பஸ் ஒன்று வச்சிருப்பாரு. அதை நான் செய்யாமலே போய் சேர்ந்துருவேன். நான் பிஃபோர் கர்த்தருக்குள்ள வர காலத்தில் எங்கள் பாஸ்டர் சொன்னது அதான், நீ தேவனுடைய வார்த்தை நீ வந்துட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் செலவழிக்கணும்னா உன்னுடைய பர்பஸை நீ எழுந்துருவேன். கிறிஸ்டனாக இருந்துருவேன், அப்படியே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்னு இருப்பேன். ஆனால் உனக்கு இது தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் இருக்கு இல்லைங்களா, அதை உன்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீ அதை வந்துட்டு கோட்டையை விட்டுருவ. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அதை தியானிச்சுட்டு கற்றுக்காம விட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பர்பஸ், தமிழ் என்ன சொல்கிறோம்னா உத்தேசம், தேவன் நம்மளை வந்துட்டு இந்த பூமியில வைத்திருக்கிற உத்தேசத்தை வந்துட்டு நீங்கள் நோக்கம் பர்பஸை நீங்கள் எழுந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய பர்பஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, they are losing it. There's only one reason. என்ன பண்ணணும்? மற்றவங்கள்ட்ட கனி கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால தேவனுடைய வார்த்தை எல்லாமே எப்படி கனி கொடுக்க முடியும்? யார் கனி கொடுக்க முடியும்னா, நீர் கால்களில் நடப்பட்ட மரங்கள் தான் கனி கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை நீ தியானிச்சா தான் நீ உன்னால கனி கொடுக்க முடியும். ஸோ if you don't spend time in the word of God, then what will happen? You will not be fruitful. You will lose the ministry, the calling that God has called you for. ஸோ அதனால அதை ஒண்டி நம்ம வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், தேவனுடைய வார்த்தை நான் தியானிக்கிறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவனுடைய அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. ஸோ 4வது நாள், அந்த 4வது ராஜ்யத்தில் தோன்றுறது யாருக்கும்? அந்த 4வது ராஜ்யம் எது? ரோம். So during that time, Daniel சொல்வார், during that time the son of man will appear. அப்படி ரொம்ப கிளியரா எழுதியிருக்கோம். ஆனாலும் பாருங்க, யூத மக்கள் இன்னைக்கு மட்டும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இஸ்ரேலுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அவங்க ஸ்ட்ரிக்டா என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல்ல கூட ஜீசஸ் பத்தி பேசுறாங்க. இஸ்ரேலுக்கு நீங்க இன்னைக்கு போனீங்கன்னாக்கா அவங்க ஸ்கூல் புக்ஸ்ல கூட ஜீசஸ் பேச மாட்டாங்க, அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. நீங்கள் புத்தா பற்றி கூட பேசிடலாம், ஆனால் ஏசப்பா பற்றி பேச மாட்டாங்க. இட்ஸ் a Jewish rabbi அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, பட் they will not talk about, they don't know much about Jesus. இஸ்ரேல் மக்களுக்கு வந்துட்டு ஏசப்பா பற்றி நிறைய விஷயமும் தெரியாது, அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விருப்பமும் இந்த காலத்தில் இல்லை. அவங்க இத்தனை வருஷம் 2000 வருஷம் கழிச்சு கூட அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், இப்போ தானியல் புத்தகம் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜெனிசிஸ்லேருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதிருக்கீங்க. அது அந்த அர்த்தங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இது ஏசப்பா தான்ன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். மோசையுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணிட்டாங்க. பிதாவை ஆராதிச்சுட்டு மோசை எழுதிருக்கிற அந்த கட்டளைகளை இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அந்த மோசையோட கட்டளைகள் என்ன சொல்லுதுங்க, தேவனை வந்துட்டு குறிக்குது. இந்த சாபத்து எதை குறிக்குதுங்க? டே ஆஃப் ரெஸ்ட். டே ஆஃப் ரெஸ்ட் எதை குறிக்குதுங்க? The day in which the Lord rested. That is மரணத்தை குறிக்குது. The day, the Sabbath day represents the day in which Jesus will die. So அதுக்காக தான் இயேசு சொல்வாரு, for the Son of Man is the Lord of the Sabbath.
தேவகுமாரன் இஸ் த லார்ட் ஆஃப் த சாபத் அப்படின்னு சொல்லுவார். ஸோ யூத மக்கள் வந்துட்டு இன்னைக்கு மட்டும் அந்த ஒரு காரியம் வந்துட்டு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவர்கள் மாதிரி அவங்களும் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு ஆழமா தியானிக்காம விட்டுட்டாங்க. அதான் காரணம். So they did not meditate on the word of God deeply. பாருங்க, இந்த புக்கெல்லாம் எழுதுறது வந்துட்டு நியூ டெஸ்டமெண்ட் முக்காவாசி எழுதிக்கிறது யாருங்க? படிக்காதவங்க தான். எல்லாருமே ஃபிஷர்மேன் தான். ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னன்னா, இந்த வேதத்தை படிக்கும் போது என்ன ஆகணும்னா, நீ எல்லாவற்றையும் நீ வந்துட்டு கற்றுப்ப. நீங்கள் பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போவோம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு பைபிள் தெரியும்னா உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பைபிள் தெரியணும்னா எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கணும். So the Bible forces you to learn everything. புக் ஆஃப் ரெவலேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தெரியாமல் நீங்கள் ரெவலேஷனுக்கு வரவே முடியாது. யாரு? ரோமன் கேத்தலிக் வேற. அது என்னன்னா, ரோம்ன்றது வந்துட்டு இட்டலின்ற ஒரு நாடுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிட்டி பேர் தான் ரோம். ஸோ இப்போ இந்தியாவில் வந்துட்டு இப்போ ராஜா இருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு பவர்ஃபுல் கிங் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் தட் கிங்டம். அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ராஜ்யமாக மாறிடுது. அந்த ராஜா பேர் தான் ரோமன் கிங்டம். இப்போ நம்ம காலத்தில் வந்துட்டு கிங்டம் எதுவுமே இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா நம்ம தான். அமெரிக்கா இருந்தோ அது வந்துட்டு அந்த ரோமன் கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். நீ ரோமனில் கூட யூ வில் நாட் ஹேவ் கிங்ஸ், யூ வில் ஹேவ் எம்பரர்ஸ் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் கிங்ஸ் ஆர் எம்பரர்ஸ், யூ ஹேவ் பிரசிடென்ட்ஸ். அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா? ஸோ நீங்கள் எலெக்ஷன் போட்டு யூ கேன் டிசைட். அந்த ஒரு பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓட்டை போட்டு உங்களுடைய ரூலர் யாராக இருக்கணும் நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. யாருக்கு ரொம்ப பலன் இருக்கோ, அறிவு இருக்கோ, he will become the king. ஸோ ரோம் வந்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு ராஜ்யம். அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு there was one king named கான்ஸ்டன்டீன் வந்துட்டு ஓவர் நைட் என்ன ஆயிடுவார்னா கிறிஸ்டியன் ஆயிடுவார். அது மட்டும் வந்துட்டு Romans were killing the Christians. They're killing the Jews, they were killing the Christians. ஸோ ரொம்ப கொடூரமாக நீங்கள் ஏர்லி சர்ச்சோட பர்சிக்யூஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு மிருகங்களுக்கு வந்துட்டு உணவாக கொடுத்துருக்குது. இல்லைன்னா அவங்க கார்டனில் வந்துட்டு லைட்டுக்கு பதிலாக இவங்கள கிறிஸ்டியன்ஸை கட்டிட்டு ஏறிய விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டார்ச்சர்லாம் வந்துட்டு ரோமன் கிங்டமில் ரொம்ப நடக்கும். பீட்டர் செத்துருந்தேங்க ரோமில் தான். யார் கொலை பண்ணது பீட்டரை? ரோமன்ஸு. ஜீசஸ் யாரை கொலை பண்ணது? ஜீசஸை கொலை பண்ணது யார்? ரோமன்ஸ் இல்லைங்களா? ஸோ த மோஸ்ட் ஆஃப் த டிசைபிள்ஸ் டைட் இன் ரோம். இப்போ நீங்கள் பேதுருடைய கிரேவ்யார்ட் சமாதி எங்கே இருக்குங்க? நீங்கள் ரோமுக்கு போனீங்கன்னா பெரிய சர்ச் இருக்கும், செயின்ட் பெசிலிகாஸ். அதான் பீட்டருடைய சமாதி. தெரியாதுங்களா அது? ஸோ பீட்டருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னா ரோமில் தான் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த ஒரு கான்ஸ்டன்டீன் என்ற ஒரு ராஜா வந்துட்டு திடீர்னு ஒரு கனவு வரும். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ரோமில் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள். ஸோ அப்போ இவங்க போகிற இந்த பேட்டில் எல்லாம் எழுந்துருவாங்க. ஸோ அப்போ ஒரு கனவுல என்ன வரும்னா, ஜீசஸ் அப்பியர் ஆவார். ஒரு க்ராஸ் மாதிரி வரும், ஒரு ட்ரீமில் வரும். ஸோ அவர் அந்த ட்ரீம்லேருந்து ஏன்ச்சு என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் டே வாருக்கு போகும்போது எல்லாரையும் சொல்வார், அந்த ஷீல்டில் வந்து கிராஸ் போட்டுருவோம், கிராஸ் போட்டு போங்க வாருக்கு. இவங்க போவாங்க, எல்லாரும் கழிச்சிருவாங்க.
ஸோ அந்த கான்ஸ்டன்டைன் வந்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கிறிஸ்டியன் நைட்டு கிங்டம்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு கிறிஸ்டியன் ஆகணும்னு அப்போ சொல்ல மாட்டாரு. ஸ்லோவா வந்துட்டு இட் வில் பிகம் மேண்டேட்ரி. யூ ஹாவ் டு பிகம் கிறிஸ்டியன். ஸோ பேகன் கிங்டம் ஒரு 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 கொடூரமான ஒரு ராஜ்யம் வந்துட்டு திடீர்னு மாறிடும் ஒரு கிங்னால, கான்ஸ்டன்டைன். ஸோ அந்த ரோமன் கிங்டம் வந்துட்டு இட் பிகம் பைசன்டைன், ரோமன் பைசன்டைன் மாறிடும். Italy one of sixth king. ரோம், ஆமா. இட்லியில இருக்கிற ரோம் தான் அந்த 6வது கிங்டம் ஆச்சுங்களா. ஆனா நம்ம டேனியலுடைய தரிசனத்துல பார்த்தாக்கா 4வது கிங்டம் இல்லைங்களா. நம்ம அதை தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நம்ம ஈஜிப்ட்ல இருந்து நம்ம பார்க்கல, பாபிலோன்ல இருந்து பார்க்கறோம். ஏன்னா டேனியல் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துல வந்துட்டு பாபிலோன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? இட்லி எல்லாம் இல்ல இட்டாலியன் கூட சொல்லலாம், பட் இட்ஸ் ஆக்சுவலி இட்லி. நம்ம சொல்ற இட்லி மாதிரி எல்லாம் சொல்றேன், கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இட்லி இட்டாலியன் கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஐ எம் ஃப்ரம் இந்தியா இல்லையா, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் an Indian. So if I'm from Italy, I'm an Italian. அப்படி வரும் இட்டாலியன் வரும். But when you're talking about Italy, you don't say it Italy. You call it Italian. I'm from Italy. I'm an Italian. So இட்லியில இருக்கிற ரோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற பெங்களூர் மாதிரி இட்லியில இருக்கிற ரோம். புரிஞ்சுங்களா? ஸோ தட் வாஸ் த 4th கிங்டம். அந்த கிங்டம்ல தான் ஏசப்பா வருவார் அப்படின்றது வந்து தானியலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 400 years முன்னாடியே வந்துட்டு தரிசனம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சில ஸ்கிரைப்ஸ், சில கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் படிச்சுட்டு இல்லை தானியல் புத்தகம் வந்துட்டு அந்த காலத்தில் எழுதப்படல, தானியல் புத்தகம்லாம் அப்புறமா எழுதப்பட்டது, இவர் சும்மா வந்துட்டு தீர்க்க தரிசனம் மாதிரி எழுதி விட்டாரு அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க. பட் there are a lot of evidence to prove that Daniel எழுதினப்பட்ட டைம் பீரியட் வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 400 years before Rome அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசணும்னா ஃபார் எவ்ரிதிங் நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கு? எவிடன்ஸ். எல்லாத்துக்குமே வந்துட்டு எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நோவா இருந்தாரா, அதுக்கு எவிடன்ஸ். மோசஸ் இருந்தாரா, அதுக்கு எவிடன்ஸ். ஸோ சாடம் கொமோரா இருந்ததா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. எல்லா ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, பேரோட இருக்கு. மோசேயுடைய பேர் வந்துட்டு எகிப்துல இருக்கு. அதே போல தாவீதுடைய பேரு வந்துட்டு பாபிலோன்ல இருக்கு. தாவீது ராஜா அப்படின்ற பேர் வந்துட்டு பாபிலோன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குங்க எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அந்நிய ஜனம் வந்துட்டு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்துட்டு ரொம்ப தீவிரமா அவங்க தேடினாலே போதும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா என்னன்னா அவங்க தீவிரமா தேட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அவங்க தீவிரமா எவிடன்ஸ்க்கு, ஃபேக்ட்ஸ்க்கு அதெல்லாம் அவங்க தேடிட்டு போனாலே அவங்களுக்கு வந்துட்டு பதில் கிடைச்சிடும். அந்த மவுண்டன் இருக்குது, அப்புறம் அந்த கடல் ஃபர்ஸ்ட் வந்து கால் வச்சாங்க அந்த கடல் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். ஆனா அந்த மவுண்டன் மேல அனுமான் தான் பேர் இருக்கு. அதுதான் வேணுமா? அதான் மேட்ரு. இப்போ அந்த மவுண்டன் மேல அனுமான் பேர் இருக்கா, இல்ல அந்த மவுண்டன் மேல அனுமானுடைய இம்ப்ரிண்ட் ஏதாவது இருக்குதா, அனுமான் மாதிரி மூஞ்சி ஏதாவது இருக்குதா? இப்போ அந்த கால் இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா தாமஸுடைய கை அடிச்சிருக்கோம், கை அடிச்சிருக்கோம், கால் அடிச்சிருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க இது தாமஸுடைய கை அடிச்சுதான், கால் அடிச்சுதான். ஆனா அது கால் தாமஸ் தான் நம்மளுக்கு தெரியும், பேர் எழுதியிருக்கா, பேர் எழுதி தான் நான் நம்புவேன். ஆனா அவங்க சொல்ற எவிடன்ஸ் என்னன்னா இப்போ இது நடந்த காலம் வந்துட்டு வெரி ரீசெண்ட். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து தாமஸ் தங்கி இருந்தாரு அப்படின்ற ஒரு இதுதான். பட் நம்மளுக்கு எவிடன்ஸ் தெரியல. ஸோ இப்போ தாவீது ராஜாவுடைய பேர் வந்துட்டு எகிப்துல இந்த காலத்துல எழுதி இருக்குதுன்னு நமக்கு எவிடன்ஸ், அந்த மாதிரி எவிடன்ஸ்.
அது மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இப்போ இவங்க சொல்லுவாங்க அந்த ஏதோ ஒரு புண்ணிய பூமி, ஏதோ ஒரு தர்மஸ்தலாவா? தர்மஸ்தலா கைலாஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாம் மவுண்டன் பீக். காஷி புண்ணிய யாத்திரை. இவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே அசம்ஷன் தான், எதுலுமே பேர் இருக்காது. ஆனா அப்படி அயோத்தியா பார்த்தாலும் அது அயோத்தியா ஆனா இப்ப அப்படி பார்த்தாலும் தர்மஸ்தல மாதிரி அது அனுமான் வந்து இதுதானேண்ணா ஹிஸ்டரி பிரகாரம் பார்த்தாக்கா ஒரு அனிமல் அதுதானே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணது அந்த இடம் லங்கா அனிமல் தானே அது மனுஷன் கிடையாது. ஸோ அனிமல் தான் பண்ணுச்சுனா எது எது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்களோ அந்த ஸ்டோன்ஸ் அது அனிமல் தான் பண்ணுச்சுன்னா அதுக்கும் ஆதரவு இல்லைன்றது. ஆதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்துட்டு இப்போ கடவுள் நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் அனுமான் கடவுள் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ ஒரு ஃபியூச்சரை பற்றி யோசிச்சிருப்பாருல்ல. ஓ ஃபியூச்சரில் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் வந்து நான் தானா இதுன்னு யோசிப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பாருங்க. அப்போ ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு தானே போயிருக்கணும், சும்மா ஏதோ ஒரு அச்சியை வச்சுட்டு போனா அது இப்போ ஒரு கடவுளா இல்லை வரப்போறாரா எதுனா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ நம்ம பைபிளில் வந்து the Lord knows future generation will search for evidence. அதுக்காக எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுக்கிறாரு. நோவாத ஆர்ட்லேருந்து இருக்கு எவிடன்ஸ். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா நமக்கு உண்மையான கடவுள் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வலி உருவாக்கி நம்ம ஒரு டம்ப் பண்ணணும்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இதுதான் நம்ம நம்பணும், அதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு பிளானா மாஸ்டர் பிளான். கரெக்ட். ஆனா என்னன்னா இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வரும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தியரிஸ் வரும். ஒருத்தருக்கு ஒரு தியரி இருக்கும். ஆனால் அந்த தியரிக்கு வந்துட்டு எவிடன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு we have to go scientifically, you have to give me evidence. சடனாக இவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பாபிலோனில் வந்துட்டு பெல்டஷாசர் ஸ்டோரி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு கை வந்துட்டு வாலில் எழுதும். என்னென்னு எழுதுவாங்க, மெனே மெனே டெக்கில் உபார்சன். அதை எழுதின உடனே யாருமே ஒன்றுமே புரியாது. ஸோ திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா பெல்டஷாசர்னு ஒரு ராஜாவே பாபிலோனில் இருந்தில்லை, ஈராக்ல இல்லை, அது வந்து ஒரு கட்டுக்கதை இருக்காங்க. யாரு ஆல் த ஹிஸ்டோரியன்ஸ் யார் சொன்னது, ஹிஸ்டோரியன்ஸ் என்னான்ட்டாங்க பெல்ஷாசர் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு ஈராக்ல வந்ததே இல்லை, அது ஒரு கட்டுக்கதை அப்படின்றாங்க. அப்புறமா என்ன ஆச்சு சரிங்களா, ஒரு சின்ன க்யூனிஃபார்ம்னு சொல்லுவோம். க்யூனிஃபார்ம்னா ஒரு கிளே டேப்லெட்ல டேட்டிங் பேக் டு வாட் தி பைபிள் சேஸ் பெல்ஷாசர் உடைய இன்ஸ்கிரிப்ஷன் அங்கே இருக்குது, பேரோட டைமோட சீசனோட இருக்கு. தென் இப்போ இவங்க சொன்னதெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி நமக்கு எவிடன்ஸ் வேணும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க எல்லாம் கட்டுக்கதை. இப்போ பெல்ஷாசர் கட்டுக்கதை இல்லை, ஏன்னா உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஸோ we have to go by scientific evidence, archaeological evidence with all the artifacts and stuff. Mene the Lord has numbered. மெனே டெக்கல் பார்சல். நம்ம லாஸ்ட் டைம் அது கூட 4 வார்த்தை பாருங்களேன் இல்லைங்களா, அது நம்ம லாஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. மெனே டெக்கல் பார்சல். அதுக்கு தானியல் வந்து என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ராஜ்யத்தை வந்துட்டு எடுக்கப்படும், உங்களுடைய ராஜ்யம் வந்துட்டு 2ஆக பிரித்து கொடுக்கப்படும், மீடோ பர்ஷான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த மெனே டெக்கலுக்கு கூட வந்துட்டு மெனே டெக்கல் உபாசன் கூட தீர்க்கதரிசனம் தான். அதுலேயும் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் மெனே டெக்கல் உபாசன். அப்போ தானியல் புத்தகம் நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது அதில். 5 chapter 5 ல வரும் Daniel chapter 5 25 ஆமாம் chapter 5 4-5. ஸோ அங்கேயும் பாருங்க 4 வார்த்தை வருது. அந்த 4 வார்த்தையுமே அகேன் இஸ் ப்ராபசி. ஏன்னா மெனே நகர் நம்பர்ட் டெக்கல் உபாசன்.
இப்போ அது பெல்ஷாசருக்கு அது 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 வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு இட்ஸ் a மெசேஜ் டு பெல்ஷாசர். யார் கொடுக்குறது? தானியேல் கொடுக்குறாரு. தானியேலுடைய இன்னொரு பேர் என்னன்னா பெல்டஷாசர். ஸோ தானியேல் வந்துட்டு அது தீர்க்க தரிசனமா அதை விவரிப்பார் இல்லைங்களா. ஆனா இவருக்கு வந்து தரிசனம் அந்த ஸ்டாச்சு பிளஸ் அந்த 4 மிருகம் வருதுங்களா, அந்த 4 மிருகங்கள் எதுங்க? நெபுகட்நேசர் எந்த மிருகத்தை குறிக்கிறாரு? லயன். அப்புறம் சைரஸ் த கிரேட், மீடோ பர்ஷியா, அவர் யாருக்கு எந்த மிருகத்தை குறிக்குதுங்க? அவருக்கு இன்னொரு தரிசனம் பேரானா? பேரா. ஆமாம். ரெண்டாவது வந்துட்டு பேர். மூணாவது வந்து அலெக்சாண்டர் தி கிரேட், கிரீஸ், லெப்பர்டை குறிக்குது. அப்புறமா 4வது வருது வந்துட்டு மிருகம் வந்துட்டு எந்த மிருகம்னு எழுதியிருக்காது, ரொம்ப விசித்திரமான ஒரு மிருகம். எல்லாரும் அதை டிராகன் சொல்லுவாங்க, ஆனால் தானியல் புத்தகத்தில் அது ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் அப்படின்னு ஆச்சுங்களா. ஸோ அந்த 3வதா இருக்கிற அந்த மிருகம் வந்துட்டு இஸ் வாட்? லெப்பர்ட் இல்லைங்களா. இப்போ 2வது வந்த மிருகம் அது பேர். ஸோ தெர் இஸ் இன்னொரு ஒரு புக் இருக்குமோ, அது வந்துட்டு they say it's older than Genesis. எந்த புத்தகம்? ஜோப். they say இருக்கிற பைபிளில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் புக் வந்துட்டு ஜோபுங்களா. ஏன்னா ஜோபுடைய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா மோசஸுக்கு முன்னாடி இருந்த காலம். அது எந்த காலம்னா இட் இஸ் பிஃபோர் ஏப்ரஹாம். ஜோபு எந்த காலத்தில் இருந்தார்னா ஏப்ரஹாமுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் நீங்கள் ஜோபுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஏப்ரஹாம் குறித்து எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். மற்ற புத்தகத்தில் வந்துட்டு ஏப்ரஹாம் பற்றி எப்பயாவது ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். ஆனால் யோபு புத்தகத்தில் வந்துட்டு நிறைய பேசுவாங்க, ஆனால் ஏப்ரஹாம் குறித்து பேசவே மாட்டாங்க. ஸோ அதனால ஸ்காலர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா யோபுடைய புத்தகம் வந்துட்டு இஸ் ஓல்டர் தேன் ஜெனிசிஸ் அஸ் இன் ரிட்டன். அதுக்கப்புறம் தான் மோசஸ் வந்துட்டு ஜெனிசிஸ் எழுதினாரு, டியூட்ரானமி, லெவிட்டிகஸ் எல்லாம் எழுதினாரு. ஆனால் ஜோப் வந்துட்டு ரொம்ப பழைய புக். அந்த புத்தகத்தில் வந்துட்டுங்க தேவன் வந்துட்டு நட்சத்திரத்தை பற்றி பேசுவார். எதை பற்றி பேசுவாங்க? ஸ்டார்ஸை பற்றி பேசுவாங்க இல்லைங்களா. ஸ்டார்ஸை பற்றி பேசலாம். ஆனால் என்னன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் ஆல் சிம்பாலிக்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு ஒரு 4 நட்சத்திரத்தை குறித்து பேசுவார் இல்லைங்களா. அந்த 4 நட்சத்திரம் எதுனா பிளேடிஸ். அப்புறமா பிளேடிஸ் எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு கிராஸ் மாதிரி இருக்கும். கிராஸில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னா 6 ஸ்டார் இருக்கும். நான் அந்த பிக்சர் நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன் இல்லைங்களா, இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இதுதான் அந்த யோபு கிட்ட பேசின 4 நட்சத்திரம் சொன்னீங்களா. முதல் நட்சத்திரம் வந்து பிளேடிஸ். நட்சத்திரம்னா கான்ஸ்டலேஷன், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஒரு ஸ்டார் மாத்திரம் இல்லை, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். 4 கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன்னா என்ன? நட்சத்திரம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. கான்ஸ்டலேஷன்னா ஸ்டார்னா ஒரே ஒரு ஸ்டார் சொல்லுவாங்களா. இப்போ ஒரு 4 ஸ்டார் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அதை நம்ம கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கார்பியன் கான்ஸ்டலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா தேள் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால ஸ்கார்பியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டலேஷன் பேர் வந்துட்டு பிளேடிஸ்.
தேவன் ஜோபு கிட்ட பேசுகிற முதல் கான்ஸ்டலேஷன் வந்து பிளேடிஸ், செகண்ட் கான்ஸ்டலேஷன் வந்துட்டு ஒராயன், ஹண்டர். தேர்ட் கான்ஸ்டலேஷன் வந்துட்டு மேசராத். ஃபோர்த் வந்துட்டு த பேர். ஃபோர்த் வந்துட்டு எது? த பிக் பேர் அண்ட் த கப்ஸ். ஸோ தேர்ட் மேசராத், தேர்ட் மேசராத்து. ஃபோர்த் வந்துட்டு இல்லைங்க பேர், தி பேர் கான்ஸ்டலேஷன். நாலாவது எந்த கான்ஸ்டலேஷனுங்க? த பேர் கான்ஸ்டலேஷன். இப்போ இந்த ஸ்டார்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த மெயின் பெரிய ஸ்டார்ஸ், அந்த பெரிய ஸ்டார் சுத்தில என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ஆவி மாதிரி இருக்காங்க, தெரியுதுங்களா? ஒரு மாதிரி ஆவி மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்டார்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா பெருசு 1 2 3 4 5 6 ஸ்டார்ஸ் இருக்கும். பக்கத்துல எல்லாம் குட்டி குட்டியா இருக்காதுன்னா சுத்திலும் நிறையா இருக்கும். மொத்தமே வந்துட்டு யூ ஹேவ் மோர் தென் 1000 ஸ்டார்ஸ் அரௌண்ட். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு மெயினா பெரிய ஸ்டார்ஸ் which also has a gas, it's called a nebulous gas. இங்கிலீஷ்ல வந்துட்டு nebulous gasன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த nebulous gas இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 6 இருக்கும். அது எங்க இருக்கோங்க? தலையில ஒன்று இருக்கும், இங்க இன்சைடு, அப்புறமா இங்க வயிற்றுக்கிட்ட, அப்புறமா கால் கிட்ட 2. ஆச்சுங்களா? ஸோ தேவன் வந்துட்டு ஜோப் கிட்ட சும்மா யதார்த்தமா பேசுவார் இல்லைங்களா? Were you there when I set the stars in the night sky அப்படின்னு பேசுவார். ஸோ இப்போ நாலாவது எதுங்க? இப்போ நான் சொன்னதில்லை, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எதை குறிக்குதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஆதாமியும் 6வது நாள் படைத்த ஆதாமியும் ஏசப்பாவை குறிக்குது. ஆச்சுங்களா? இப்போ 4வது எதுக்கும் பேர். ஸோ இப்போ நம்ம தானியேலுடைய தரிசனத்தில் 2வது வந்த ராஜ்யம் எது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னதுங்க? லயன். செகண்ட் பேர் இல்லைங்களா? ஆனா யோபுல சொன்ன கான்ஸ்டலேஷன்ல 4வது தான் பேரு. சரிங்களா? அப்போ அது எப்படி, அது ஏதாவது கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யோபுல பேசினபடி பேர் எந்த இடத்துல வந்து 4th புக். ஆனால் தானியேல் புத்தகத்துல பேர் எந்த இடத்துல வந்து செகண்ட் பிளேஸ். அப்போ எப்படி ஒத்து போகும்? ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம வெயின் இதுன்னு சொல்லுவாங்க. வெயின் அது மேஜரா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜானுடைய தரிசனம் வந்து பாபிலோன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ராஜ்யங்கள் எதுல ஸ்டார்ட் ஆகுதுங்க? முதல் ராஜ்யம் எதுங்க? ஈஜிப்ட். 2வது ராஜ்யம் அசீரியா. 3வது ராஜ்யம் பாபிலோன். 4வது ராஜ்யம் பெர்ஷியா. that is the prayer. So இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்துட்டு ஈஜிப்ட் இல்ல, ஆடன். ஆச்சுங்களா? ஸோ அதே போல நீங்க நியூ டெஸ்டிமென்ட் ப்ராஃபஸி நீங்க ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் கிங்டம் வந்துட்டு ரோம் இருக்காது, ஜீசஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்க வந்துட்டு தியானிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஆனா இந்த 4வது நாளை குறித்து நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியும்படி இதெல்லாம் காட்டிட்டு. ஓகே, ஸோ 4வது நாள் வந்துட்டு ரொம்ப தெளிவா எதை குறிக்குதுன்னா தேவன் தோன்றுகிற நாளை குறிக்குது. ஸோ அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு 4 ராஜ்யங்கள் வரும். எத்தனை ராஜ்யங்கள் வரும்? 4 ராஜ்யங்கள் வரும். அதுல ஏற்கனவே 2 வந்தாச்சு. இப்போ 3வது ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 4வது ஒரு ராஜ்யத்துல வந்துட்டு மறுபடியும் யார் வரணும்? இப்போ
இப்போ நீங்க இந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் கொடுத்துருப்பாரு ஜான், ரொம்ப சீக்கிரட்டா கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு டைம் கொடுத்துருக்காரு. அது என்னன்றாரு, இந்த இந்த கூடார பண்டிகை மத்தியில வராரு. அந்த மத்தியிலனா எத்தனையாவது நாள்? 4வது நாள் இல்லைங்களா? இன்னும் ஒரு காலத்தையும் கொடுத்துருப்பாரு. எந்த ஒரு காலம் பாருங்க. இல்ல சரி, முடிச்சுடுறேன். இதெல்லாம் பேசிட்ட பிறகு 38 பாருங்க, 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, he that believeth on me, as the scripture had said, out of his belly shall flow rivers of living water. இது எத்தனையாவது நாள்ல சொல்றாரு? 7வது சாப்டர் படிச்சீங்களா? ஓகே, எத்தனையாவது நாள்ல இத தேவன் சொல்றாரு? அது நீங்க கவனிச்சீங்களா? He that believeth on me, as the scripture had said. 8th day. Last day and 5th day. 8th day. Again என்னது? 4th day. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு 37 படிங்க. அந்த இடத்துல ஜான் வந்துட்டு எத்தனையாவது நாள்னு சொல்றாரு? லாஸ்ட் 7. படிங்க அது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். போதும். ஸோ 4வது நாள் தோன்றி வந்த பிறகு ஏசப்பா வந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாரு. அவர் கடைசியா பேசின வார்த்தை என்னன்னா, yet a little while, இன்னும் கொஞ்ச காலம் தான் அவன் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், நான் போற இடத்துக்கு உன்னால வர முடியாது, நீ தேடுவேன், ஆனால் உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டு விட்டுறாரு. 4ஆம் நாள் முடிஞ்சு இல்லைங்களா? மறுபடியும் 4வது நாள் ஆன பிறகு 5வது 6வது 7வது நாள் வந்துட்டு வருது இல்லை ஏசப்பா. 8வது நாள் மறுபடியும் வந்து கடைசி என்னன்றாருங்க, he that believeth on me, as the scripture has said, out of his belly shall flow rivers of living water. ஸோ அது கடைசி நாள் எத்தனையாவது நாளுங்க? 8வது நாள். பாருங்க, அந்த அந்த நாளை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக விட்டோம். ஜான் கூட வந்துட்டு அதை வந்து ரொம்ப ரொம்ப மறைமுகமாக தான் இருந்திருக்காங்க. கடைசி நாள் கொடுத்தாரு. 8வது நாள்னு சொல்லிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாகிட்டு ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துட்டு கடைசி நாள் என்றாங்க. ஸோ 4வது நாள் he will appear. 4th day the Lord has already appeared. Again he will appear on the 8th day. Next 4th day. First 4th day and then the second 4th day. The Lord will appear. அந்த காலம் இன்னும் வரல, அந்த 4வது நாள் இன்னும் வரல, கண்டிப்பா வரும், கூடி சீக்கிரத்தில் வரும். அப்போ ஏசப்பா வந்துட்டு கண்டிப்பா தோன்றுவார். ஸோ ஏசப்பா சொன்னது போல, நான் ஸ்கூல் போல படிக்கல, பட் மை டாக்டரின் கம்ஸ் ஃப்ரம் வேர்? என்னுடைய என்னுடைய போதனைகள் எங்கேருந்து வருதுங்களா? இதான இடத்துல வருது. என்னுடைய போதனைகள் சரியான போதனையா இல்லை தவறான போதனையான்ட்டு எப்படி உனக்கு புரியும்னா, எப்படி உனக்கு புரியுங்களா? How do you know? How do you know if what I'm saying is the right teaching or the wrong teaching?
தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் அதை புரிஞ்சுப்பான். சரிங்களா? அந்த வருஷத்தை படிக்கும் 17:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகின்றனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஸோ நான் சொந்தமா பேசுறேன்னா இல்லை தேவனிடத்துலேருந்து வருதான், இது எப்போ நீ புரிஞ்சுக்குவேன்னா உனக்கு அந்த ஒரு சித்தம் இருந்தா, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணுன்ற அந்த ஒரு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவனால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம போன வாரம் அந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்துக்கலாம். தன்னைத்தானே வந்துட்டு பெருமையாக பேசிக்கிற நேரத்தில் என்ன இருக்குமா, சத்தியம் இருக்காது, அநீதி இருக்கும் இல்லைங்களா? ஆனால் தேவனுடைய one who speaks the glory of God, in him there is no unrighteousness. So we saw that last week. அதுக்கப்புறம் then he says, I have done one work. 21 ஏசப்பா சொல்வாரு, நான் ஒரு காரியத்தை நான் செஞ்சேன், and you all marvel. அது என்னதுங்க? 21 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றீர்கள். ஒரு கிரியை நான் செய்தேன். ஆனா ஏசப்பா அநேக கிரியைகளை செய்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு இஸ் டாக்கிங் அபவுட் ஒன் பர்டிகுலர் திங். ஒரு காரியத்தை நான் செஞ்சேன், நீங்க அதை பார்த்து போறீங்கன்னா what happened, you all marvel. How can this be? இது எப்படி போடும்? You all marvel. அது எந்த காரியம்னா, அது எந்த காரியம்? சாபத் டேல வந்துட்டு சுகமாக்கிட்டாரு. இப்போ யூத மக்கள் எல்லாம் ஏசப்பாவை கொலை பண்ணினோன்னு வந்துட்டு ஏன் தேடுறாங்க? இப்போ இந்த இடத்துல நீங்க புது சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஏசப்பா பண்றாரு, இட் டஸ் நாட் வாக். யூதர்கள் மத்தியில் நடக்கிறதே விட்டாரே, அவர்கள் ஏசப்பாவை கொலை பண்ணும்படி வகை தேடுகிறார். சரிங்களா? verse 1 படிக்கும். 7:1. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். ஸோ அதனால யூத மக்கள் யூத ஆசாரியர்கள் வந்து ஏசப்பாவை கொலை பண்ணிடும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி முடிவு பண்ணாங்க? 38 வருஷமா சொஸ்தமாகாது, 38 வருஷமா அந்த குளத்துக்கிட்ட பாருங்க, ஏசப்பா போயிட்டு எழுந்து நட சுகமாக. அப்ப அவர் சொல்ல மாட்டார் யார் பண்ணா, அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு. கரெக்ட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்க என்ன கொலை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஏசப்பா இந்த இடத்துல ரொம்ப திட்டவட்டமா சொல்லிடுவார். ஓகே, ஸோ ஐ ஹவ் டன் ஒன் ஒர்க் அண்ட் யூ ஆல் மார்வல். Moses therefore gave unto you circumcision, not because it is of Moses, but it is of the fathers. And ye on the Sabbath day circumcise a man, if a man on the Sabbath day receives circumcision, that the law of Moses should not be broken. Are ye angry at me because I have made a man every bit whole on the Sabbath day? So அந்த திரும்ப படிங்க ஆண்டி. அந்த இவர்களுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். ஆமாம், இது பண்ணுங்க. 21 இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள்
மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாமே பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? ஆமாங்க. தோ- படிங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். சரி, போதும். ஸோ இந்த இடத்துல கூட ஏசப்பா என்னன்றாருன்னா, உங்களுடைய தீர்ப்பே தப்பு இல்லைங்களா? உங்களுடைய தீர்ப்பு தப்பான ஒரு தீர்ப்பு. என்னை நீங்க வெறுக்கிறீங்கோ, என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு ஆளை வந்துட்டு சாபத் நாள்ல சரி செஞ்சுட்டேன். அப்போ மோசேயின் கட்டளையின்படி சாபத் டே வந்துட்டு நீங்க வந்துட்டு யூ கேன் சர்க்கம்சைஸ் and it is not, you're not breaking any law. நீங்க ஒரு சபாத் நாள்ல வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு சர்க்கம்சைஸ் பண்ணீங்கன்னா அது சர்க்கம்சைஸ் புதிய ஏற்பாடுல என்ன ஆயிடுச்சுன்னா பேப்டிசம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு சர்க்கம்சைஷன் இல்லை இல்லைங்களா? இப்போ நமக்கு வேற என்ன இருக்கணும்? பேப்டிசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீ சர்க்கம்சைஸ்டா அன்சர்க்கம்சைஸ்டா கடவுள் வந்து அதை வந்துட்டு இப்போ பார்க்கறது இல்லை. Whether your heart is circumcised, Peter and Paul and no, whether your heart is circumcised, கடவுளுக்காக உங்களுடைய உள்ளத்தை நீ ஒப்பு கொடுத்திருக்கியான்னு தான் பார்க்கிறார். Whether you are circumcised, uncircumcised, whether you are black or white, the Lord does not see. The Lord sees your heart. இந்த இடத்துல வந்து உங்களுடைய தீர்ப்பு ரொம்ப தப்பு இல்லைங்களா? ஸோ மோசேயின் கட்டளையின்படி நீங்க சாபத் நாள்ல சர்க்கம்சைஸ் பண்ணலாம்னா அப்ப நான் பண்றது எப்படி தப்பு? நான் ஒரு வாழை சுகமாக்குறது தப்பாயிடுமா? இதுக்கு போய் நீங்க கோச்சிக்கலாமா? ஸோ ஏசப்பா பேசுறது வந்து ரொம்ப சிம்பிள் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க புரியுது, அதை ஏற்றுக்க அவங்க வருத்தப்படுறாங்க. They don't still accept this. And இதெல்லாம் எப்போ பேசுறாங்க? நாலாவது நாள்ல தான் பேசுறாங்க. நாலாவது நாள்ல தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சில பேர் சொல்றாங்க இவர் நல்லவர், இவர் சரி, இவர் சில பேர் சொல்றாங்க இவர் வந்துட்டு இல்லை நல்ல தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த யூத மக்கள் வந்துட்டு ஏசப்பாவை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு, ஸோ இன்னைக்கு மட்டும் யூத மக்களால் என்ன ஏசப்பாவை யாருன்னு வந்துட்டு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியும். இப்போ நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யாராவது நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு வந்தா பேசலான்ட்டு. ஏதாவது மெடிடேட் பண்ணிட்டு வந்தீங்களா? சரிதான் தான் உற்சாகமாக ஏதோ வந்தாங்க. எனக்கு நிறைய கேள்விகளாக இருக்குது. நாங்கள் பரவாயில்ல, ஏதாவது சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆர் இந்த வசனத்துல ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு வந்துட்டு இட் இட் என்கரேஜ் யூ, உங்களுக்கு ஏதாவது உற்சாகத்தை கொடுத்துருந்தா அதை கூட நீங்கள் ஆமாம் 7 வந்துட்டு நிறைய நம்பர்ஸ். ஆமாம், கீசா ஈஜிப்ட். எப்படி கீசா 7ஆவது? இல்லைண்ணா 7 பிளேஸ் கீசா, பாபிலோன், டெம்பிள் ஆஃப் ஆர்டெமிஸ். டெம்பிள் ஆஃப் ஆர்டெமிஸ். அந்த 7 பிளேஸ் நம்ம பைபிள்ல Temple of Artemis. Okay,
டெம்பிள் ஆஃப் ஆர்டெமியஸ் வந்துட்டு இட்ஸ் அ டிஃபரெண்ட் ஓகே பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு. அப்படி இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா But அந்த the பைபிள் statue verse-ஓட is- பார்க்கும்போது Lighthouse of Alexandria. 7 wonders of the world. Pyramids of Giza. Correct. ஆமா. இது நம்ம 7 wonders of the world வந்துட்டு of course pyramid. Taj Mahal is also one of the. இப்போ the temple of Zeus எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நிறைய wonders இருக்கு, but the major wonders in the world is 7. நிறைய விஷயம் இருக்கு 7ல. ரெயின்போ கூட நம்ம 7 கலர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 7 எப்படி அடிஷனல் டிவிஷன் எல்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த 7 பேர் இருக்கு மேத்ஸ் 7 addition, subtraction, multiplication, division, explanation. இது கூட நான் போய் கேட்டேன் டீச்சர். ஆமா இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம வந்து இந்த 4 மட்டும் தான் கத்துக்கிறோம். எல்லாருக்கும் மேத்ஸ்மே வெறும் இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். பட் இந்த கீழே இது கூட புரியல. ஸ்கொயர் ரூட் ஃபிராக்ஷன். ஏன்னா ப்ரூஃப் இல்லாம நம்ம பேசக்கூடாது. ஃபிராக்ஷன் இஸ் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா ப்ரூஃப் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது. அதனால நான் மேத்ஸ் டீச்சரை கேட்டேன். அவங்க நம்ம பசங்க எல்லாரும் நம்ம டிவிஷன் இதெல்லாம் பேசி இந்த கீழே இருக்கிற பேரை விட்டுருவோம் நம்ம. ஆனா அது வந்து இருக்குது இருக்குது. வேற யாராவது நீங்கள் ஒரு இது கேட்டீங்க, நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்கோ வருது நாள் வந்து சன்னை அப்படிங்கிறது அப்படி ஃபோர்த்து டே கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டீங்க. அது நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட் டே லெட் தே பி லைட் அப்படின்னா அது கம்மிங் ஆஃப் ஜீசஸ் இருக்கும். செகண்ட் வந்து ஜீசஸ் சன்னை கிரியேட் பண்ணும்போது செகண்ட் டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அப்போ அது வருகைனால தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அப்படியே நான் யோசித்துக்கிறேன். ஆனால் இல்லையா, ஆனால் இன்னும் நான் அதை ஃபுல்லாக டீகோட் பண்ணல. அப்படிதான் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு தேவன் அன்பின் தேவன் அப்படின்னு நம்ம தெளிவாக தெரியும். பழைய ஏற்பாட்டில் எப்படி தெரியும்? தேவன் எரிச்சல் உள்ள தேவன் இல்லைங்களா. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா தேவன் அன்பின் தேவன் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயம்னா அவர் எரிச்சல் உள்ள தேவன். அது காயினுக்கு 2 சைடும் இருக்கு இல்லைங்களா. காயினுக்கு ஒரு சைடு மாத்திரம் இல்லை. அதே போல இஸ் அன்புள்ள தேவன் ஆல்சோ எரிச்சல் உள்ள. ஒரு உயிரா ஊரே எடுத்துக்கிறாரு. இப்போ நீங்க அந்த நோவா காலத்துல அது தண்ணி கொண்டு வந்தது யாருங்க? அதே போல சாடமன் குமார்ல சின்ன பசங்க இருப்பாங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க. அப்ப அந்த அக்னியை கொண்டு வந்தது யாருங்க? ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்னது போல பிசாசு கிட்ட எந்த வளமையும் இல்லை இல்லைங்களா. பிசாசு என்ன பண்ண முடியும்? பாவத்தில் இழுக்க முடியும். ஏன் பாவத்தில் இருக்கிறான்? ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருது. அதுதான் the Lord is saying, for the judgment is mine, for the vengeance is mine. பிசாசு வெறும் அதான் கொண்டு வரும். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம் பண்றான், நெக்ஸ்ட் என்ன வரும்? கடவுள்கிட்ட தண்டனை வரும். தண்டனை எங்கேருந்து வருதுங்க? கடவுள்கிட்ட வருது. அப்ப நம்ம யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்படணும். ஆமா, யாருக்கு பயப்படுறோம்? பிசாசுக்கு தான் பயப்படுறோம். எல்லாரும் என்ன நினைவாங்க? பிசாசு எல்லாத்துக்குமே பிசாசு தான் ஹெல்ப் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஆக்சுவலி நம்ம இதை பற்றி பேசணும். ஸோ நீங்கள் ரெவலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா says, I will put her on a bed of sickness. தேவன் ஏசப்பா சொல்றாருங்க,
இது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடுல ஏசப்பா பேசுறாரு. இது ஏசப்பாவா தான் இப்படி பேசுறாரான்னு இருக்கும். அப்ப என்னன்னு இருக்கும், I will put her on a bed of sickness and I will kill all her children. Who's saying this? Jesus. Jesus is telling, I will put her on a bed of sickness and I will kill all her children. Then my people will know that I am Lord, for everything is in my hands. அப்பதான் இந்த ஜனங்களுக்கு தெரியும் எல்லாமே ஏன் கையில இருக்கு. ஸோ தேவன் வந்துட்டு நன்மை செய்யறாரு. அதே போல தப்பு செஞ்சா தண்டனையும் கொண்டு வரும் வந்துட்டுமோ. இது நிறைய இது வந்துட்டு இது இப்போ இது நான் நிறைய வாட்டி நம்ம கேட்டாலும் வந்துட்டு அதை ஏத்துக்க நம்ம மறுத்துடுறோம் இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்ட் பிலாங்ஸ் டு தி லார்ட். நம்ம பேசுகிற சின்ன ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பைபிள் சொல்லுது, நீ அதுக்கு கணக்கு கொடுப்ப. எப்போ கணக்கு கொடுப்ப? பரலோகத்துல இல்லாம நீங்க தப்பா பேசுனீங்கன்னா இங்கே உனக்கு தண்டனை இருக்கு. அது நம்ம தண்டனைன்னு பார்க்க மாட்டோம், ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு விட்டுருவோம் இல்லைங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த ட்ரேசர் டவுனில் ஒரு இந்த கிளாரன்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. கிளாரன்ஸ் ஸ்கூல் எதிர்க்க வந்துட்டு இந்த பீஃப் எல்லாம் இருப்பாங்க. ஆமாம், கிளாரன்ஸ் எதிர்க்கவே ஷீக்கு நல்லி சூப்பு எல்லாம் வைக்கணும். ஸோ நம்ம பசங்க வில்லியம்ஸ் டவுனில் இருந்தோம் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு ரெகுலராக நம்ம அங்கே போயிடுவோம். ஈவினிங் இந்த 2-3 கடை இருக்கணும். ஆனால் இந்த கடையில் நான் எப்போல்லாம் அந்த நல்லி சூப் குடிக்கிறேனோ அப்படியா? கரெக்ட். ஆனா உங்களை பார்த்துக்கிறதுக்கு தெம்பு வேணும்லக்கா. அவங்க வந்துட்டு பிரெக்னென்ட் டைம். ஓ, அந்த மாதிரி டெலிவரி டைம். இப்போ நியாயப்படி சூப்பு நீங்கள் குடிச்சிருக்க வேண்டியது. சரி சொல்லுங்கண்ணா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கண்ணா ஸ்டோரி. ஸோ எப்போல்லாம் நான் அந்த கடையில் வந்துட்டு நல்லி சூப் குடிக்கணும் அப்போல்லாம் நான் சிக்காயிடுவேன். இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு சிக்னஸ் வந்துடும். ஸோ அதனால அங்கே வந்துட்டு நல்லி சூப் குடிக்கிறது ஒட்டி நான் விட்டேன். ஏன்னா அது ஏதோ ஹைஜீனிக்காக இல்லை, ஏன்னா அந்த கல் மேலேயே தட்டி அங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுக்குறா இல்லைங்களா? ஸோ அதனால நிறையா பாக்டீரியாஸ் இருக்கும். அதனால எனக்கு அங்கே ஒத்துக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு சிக்காயிடுச்சு. இந்த சேம் வந்து நம்ம பார்த்தோம். அதே பர்சன் தான் வந்து நீங்க சொன்னீங்க அங்கே தான் 2-3 நாள் நம்ம வந்து அந்த வேலை ஆடு குதிரை போகிறதுனால சாப்பிடுவோம் எல்லாரும் வீட்டாரு. எப்போ ஒரு வாட்டி நம்ம முன்னாடியே கவர்ல வாஷ் பண்ணாதுல அதில் போட்டு பார்த்தோமோ ஆல்ரெடி கொச்சி நிறுத்துக்கே இதை தூக்கி போட்டாங்களோ அங்கே போகவே ஸ்டாப் பண்ணுறோம். வாஷ்ன்றதே இல்லை, நான் எப்படி அவங்க எத்தனை அந்த கவரோட அப்படியே கொடுத்து டேஸ்ட்லாம் செம்மையா இருக்கும். ஆனா ஹைஜீனிக்கா இருக்காது, கிளீனா இருக்காது. அதனால எனக்கு வந்துட்டு ஒத்துக்கிறது வந்து நல்லி சூப் மாத்திரம் அங்கே நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அதே போல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ நான் சாப்பிட்டேனாக்கா எனக்கு என்ன ஆகும், நான் சிக் ஆவேன். அப்போ நம்ம என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம்னா அதே போல நான் இந்த பேச்சு நான் வாய் தவறி விட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது நாளைக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க பேசுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் நோயிங் த கான்சிக்வன்ஸ். ஏவாளு கூட நான் இந்த பழத்தை நான் சாப்பிட போறேன், ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டுருப்பாங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க அது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பண்ற ஒரு காரியத்துக்கும் வந்துட்டு கணக்கு கொடுப்பீங்க. Lord will judge you. என்னைக்கு? நாளைக்கு. ஆச்சுங்களா? ஸோ நீ ஒரு வார்த்தை நீ உஷாரா பேசலன்னா உனக்கு தண்டனை நாளைக்கு வரும். நீ அதை ஏத்துக்கிறியோ உணரியோ நீ உணராம விட்டுறியோ கண்டிப்பா தண்டனை வரும். முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனை வரும் இல்லைங்களா, தண்டனை என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இது வந்துட்டு ஏதோ பிரச்சனை வருது நம்ம சமாளிக்கணும், வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. இட்ஸ் நேச்சுரல் அக்கரன்ஸ் விட்டுருவாங்க. பட் யூ டோன்ட் நோ, நேத்து அப்படி ஒரு பேச்சு பேசினேன் அப்படின்றதுக்கு நம்ம வந்துட்டு யோசிக்க மாட்டோம். நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறதுன்னா, தேவனுடைய வார்த்தையில நம்ம வந்து நீங்க எவ்வளோ தேவனுடைய வார்த்தையில நீங்க வளர்றீங்களோ அவ்வளவோ நீங்க பயப்படுவீங்க. தேவனுடைய பயம்
கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்க வந்துட்டு ஆசீர்வதிக்க. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நான் தப்பாக பேசுனா எனக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. பரலோகத்துலலாம் இல்லை, பரலோகத்தில் வேற தண்டனை இல்லைங்களா. அண்ட் பைபிள் சைஸ் தேவன் வந்துட்டு தெளிவாக சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளைன்னு நான் ஏற்றுட்டேன்னா நான் உங்களை கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன். இப்போ ஐ அக்செப்டட் யூ. நீங்கள் நிறையா இந்த பாஸ்டர் பசங்களாம் பாருங்க, எவ்வளோ தப்பு செய்கிறாங்க ஆனால் தண்டனையே வராது. ஏன்னா இன்னும் தேவன் இன்னும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம சாப்டர் 2ல் படித்தோம் இல்லைங்களா, லார்ட் டஸ் நாட் கமிட். ஆனால் கடவுள் கமிட் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை தான். ஸோ நீ வந்துட்டு ஐயோ அப்போ நான் கமிட் ஆகுறது நாளைக்கு தள்ளி வச்சிடலாம் இல்லைங்களா. இப்போ நானே அந்த மாதிரி யோசிச்சுக்கிறேன், இப்போ நான் இன்னும் ரெடியாக இல்லை, தள்ளி வச்சிடலாம். நான் இன்னும் இதெல்லாம் விடுறது எனக்கு வந்துட்டு இன்னும் எனக்கு அந்த மைண்ட் இல்லை. நான் அந்த மாதிரி, ஏன்னா நான் அந்த டைம் வந்துட்டு நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் நான் ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் போவேன். இப்போ நான் போகிற சர்ச் வந்து பெனகாஸ்டல் சர்ச்சில் வந்துட்டு எவ்ரி சண்டே ஆல்டர் கால் இருக்கும். யாரெல்லாம் மனம் திரும்புறீங்களோ நீங்கள் வந்துட்டு முட்டி கால் போட்டு ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு வாரம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் நம்ம என்ன மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம்னா அப்படின்னு தான் ஓடணும் இல்லைங்களா. ஸோ நம்ம எவ்வளோ டிலே பண்ணுறோமோ, there is a bomb that is ticking that we don't know. என்ன ஆகிட்டு இருக்கோம், there is a bomb that is ticking. அதுக்கு ஒரு காலம் வரும். தேவன் வந்துட்டு அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. சரி, டைம் தரணும். அந்த காலத்துக்குள்ள நீ வந்துட்டு மனம் திரும்பி வரலன்னா கண்டிப்பாக வெடிக்கும். 100% வந்துட்டு வெடிக்கும். அதுவும் முக்கியமாக தேவன் ஒன்று வந்துட்டு என்னுடைய மகனாக குறிச்சிட்டு இருந்தாருன்னா ரொம்பவே டேஞ்சர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மனுஷனை தொத்திட்டு இருந்தா எஸ்கேப் ஆஃப் சான்சஸ் இருக்கணும். கடவுள் உங்களை தொத்திட்டு இருந்தா, பைபிளில் சொல்லு, if a man is chasing me, it's fine. If the Lord is chasing me, who will save me? Who can save me from the hands of God or from the anger of God? Who can save me? Nobody can save me. ஸோ நம்ம பேசுறது, நம்ம பண்ணுற காரியங்கள் வந்துட்டு நம்ம உஷாராக பண்ணணும். லார்ட் இஸ், நம்ம பண்ணுற எல்லா காரியத்தையும் வந்துட்டு தேவன் வந்துட்டு அந்த தராசில் போட்டு எடை போட்டுருக்காரு. இஸ் weighing everything that we do. அண்ட் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு தேவன் வந்துட்டு சமாதானத்தை தருவார். எல்லா இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களை கனப்படுத்துவார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா எப்படி அவர் கனப்படுத்துவார்? அது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஹேபிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ யார்கிட்ட we don't receive any honor, we only get disgrace, you get used to it and you live your life like that. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இல்லைங்களா. நம்மளுடைய லைஃப் இப்படின்னு ஆயிடுச்சு, அப்படியே தான் போயிட்டு போகிறோம். ஆனால் நம்ம இதை விட்டு தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை தியானத்தை திருப்பினோம்னா தேவன் எல்லாவற்றையும் மாற்றிடுவாருன்ற அந்த ஒரு இன்னும் அந்த ஒரு மெச்சாரிட்டி இன்னும் வரலாம். ஸோ அது வந்துட்டு முக்கியமாக நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் அப். எல்லாமே தேவன் கையில் தான் இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது வந்துட்டு தேவன் கையில் இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன், நான் தேவனுக்கு பயந்து நான் நடக்க போகிறேன்னு இன்னும் மனசு மாற்றிக்கணும்னா எல்லாமே நல்லபடியாக போகும். ஒரு சின்ன கட்டை எறும்பு கச்சாலும் தேவனுக்கு தெரியுமா. The Lord knows. Nothing falls to the ground without the will of the Lord. ஒரு தலைமுடி கீழே விழுந்தாலும் it does not fall without the knowledge of God. And தேவன் சொல்றாரு, கண்மணியை போனவங்க காப்பாற்றுங்க. ஏன்னா the Lord is telling இஸ்ரவேல் மக்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, இந்த கோழி வந்துட்டு how the hen gathers her chick under her feathers, how many times I long to protect you, but you wouldn't come under my protection, you wouldn't come under my feathers. இல்லைங்களா. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாரு, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்,
ஆனா நீ என்னுடைய ஃபெதருக்குள்ள நீ வர மாட்டேங்க அப்படின்றாங்க. ஸோ யுவர் சக்சஸ், your peace, your joy, everything is in the Lord's hand. And also remember, your failure is in the Lord's hand. And Bible says, I will humble one and I will exalt the other. I will exalt the other and I will humble the other. That also is in the hands of the Lord. யாரை உயர்த்தணும் யாரை தாழ்த்தணுன்றது கூட யார் கையில் இருக்குங்களா? தேவன் கையில் இருக்கு. உங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாமே தேவன் கையில் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டியது பாஸ்க்கு இல்லைமா, தேவனுக்கு. நீங்க தேவன், you fear God, then you don't have to fear any man or anybody. இவரு லாஸ்ட் வீக் வந்திருந்தார். லாஸ்ட் வீக்கோட பிஃபோர் லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வந்தார். அவர் சொன்னாரு, ஓவர் த டைம் கிருத்துக்கு இந்த வீடு நீ பண்ணும்போதோ ஒரே நாளில் இந்து ஃபோட்டோஸ் அடுக்கி வச்சாருங்க என் கையில. இந்த வாட்டி வந்தபோதோ அவர் அந்த ஃபோட்டோ பற்றி எதுவுமே பேசல. ஏன்னா ஒரு ஃபோட்டோ கூட வைக்காதுக்கிற வீட்டில் என்னாரு ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் கேட்டேன் நான். ஆனால் நிறைய அடிக்கு இது ஒரு அடி பரவாயில்ல இல்லையா, ஏன் வைக்கணும் அப்படின்னு நார்மலாக கேட்டேன். இது மூச்சு பார்த்தேன். ரீசன் சொல்லு, எனக்கு என்னத்துக்கு வைக்கணும் அது ஒரு ரீசன் சொல்லு. நான் ரீசன் சொல்லு. ஏன்ச்சதுமே கடவுள் சொன்னாரா ஏன்ச்சுமே என் மூஞ்ச பாருன்னு சொல்லிட்டு என் பாட்டு வேலை செஞ்சுனே இருந்தானா ஒரு இடத்துல நிக்கல, எங்கன்னா வேற எதுனா ராங்கா சொல்லிட்டு நெக்ஸ்ட் அன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டாருங்க அன்னைக்கு ஒரு நாள். நெக்ஸ்ட் டே பசங்க 8 மணி நேரம் 2 நாள் ஆயிட்ட பிறகு அவரை வரது பார்த்து எனக்கு முன்னாடி போட்டோ சண்டை ஆச்சு. ஆனா வந்து நிறைய பெருசா எதுவும் பேசலன்னு அவரு நான் பாக்குறேங்க அப்படியே